வெற்றியோ, இன்பமோ, நல்ல அனுபவமே கிடையாது. அது உன்னை மயக்கத்திற்கு ஆளாக்கும். எது தெரியுமா நல்ல அனுபவம்? மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் உங்கள் கர்ம வினையின் பலன். என்னுடைய மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கு. இவங்க வந்து பாராட்டணும், இவங்க வந்து செய்யணும். இந்த தெளிவே இப்ப மக்களுக்கு இல்ல. இறைவன் உள்ள வந்துட்டுமே உங்களுக்கு, செம்ம கெத்தா இருப்பீங்க. என் அகம்தான், என்னுடைய எண்ணம் தான். நான் நல்லவனா, கெட்டவனா, இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்று. கண்ட கண்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடையாது. ஒரு கோபத்துல நாம எடுத்த முடிவு வாழ்க்கையின் போக்கையே மாற்றி விட்டிருக்கும். நாம இப்ப யோசிப்போம், அது நம்ம அப்ப எடுக்காம இருந்திருக்கலாம். வள்ளல் வருவனார் விழித்திருன்னார். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. தூங்குவீங்களா நீங்க? பர்த்ல குழந்தைய போட்டு படுக்கிறீங்க, இல்ல ஒரு பொது இடத்துல படுக்கிறீங்க, யாராவது குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு எப்படி படுத்துட்டு இருப்பீங்க? அப்படி கொஞ்சம் யாராவது யார் அப்படின்னு எழுந்துப்போம். ஏன்? நிறைய பேர் சொல்றாங்க கல்ச்சர் கல்ச்சர், இங்க ஒரு கல்ச்சர், அங்க ஒரு என்ன பேசிக் கல்ச்சர்னு எனக்கு தோணும். உங்க கல்ச்சர் வேற, எங்க கல்ச்சர் வேறன்னு சொல்றவங்க கிட்ட ஒரே கல்ச்சர் தான்யா. நம்ம எந்த குற்றமே நம்ம பண்ண மாட்டோம். எல்லாத்துலயும் பக்காவா இருப்போம். சுதந்திரம் என்பது என்ன தெரியுங்களா? உயிரின் அளவு என்னன்னு அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு. எதுக்கு? என் இறைவனை விட சித்து வேலை யார் செய்ய முடியும்? என் உடம்புக்குள்ள 1000 சித்து வேலை. நான் சாப்பிடுற சாப்பாட ரசமா, ரத்தமா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, விந்துநாதமா மாத்திட்டு இருக்க இந்த சித்து வேலை உள்ள நடக்குது. இதை விட என்னடா சித்து இருக்கு? ஏன் பின் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன்வர் அபிராமிப்பட்டார். உன்னை வியந்த இந்த கண்களும், இந்த மனமும், இந்த எண்ணமும் வேற எதையும் வியக்க தெரியலப்பா. நீங்க இமேஜினே பண்ண முடியல. இப்படி எல்லாம் மீன் வகைகள் இருக்கா? ஒரு பிங்க்ல அவ்வளவு அழகழகான பிங்க். நம்ம எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. தேகம் இருக்கிறது வேற, மரணமில்லா பெருவாழ்வு வேறையாச்சே. திரும்ப வேற ஒரு தேகம் எடுத்து நீ முடிக்கணும். இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த சிறைச்சாலையிலேயே நீ இருக்கிறாயே. பாரதியார் சொல்வார், ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமான்னு கேட்பார் பாரதியார். ஞாயிறு என்பது சூரியன். அந்த சூரியனை அதன் சுற்றளவை சங்கிலி கொண்டு ஒருவன் அளக்க முற்பட்டால் அது எவ்வளவு முட்டாள்தான். முதல்ல அது கிட்டக்கவே போக முடியாது. ஏனென்றால் அதனுடைய செல்சியஸ் மைய பகுதியில் 1,00,000 டிகிரி. 100 டிகிரியே நினைச்சு பாருங்க. 1,00,000 டிகிரின்னு சொல்றேன் மையப்பகுதி. அவ்வளவு கனல். அது 9 கோடி மைல் தொலைவில் இருந்து நம்மை சுட்டெரிக்கும் பொழுதே தாங்க முடியல. தகிக்குது வெயில் கோடை காலத்துல. அப்ப அதனுடைய மைய பகுதி எப்படி இருக்கும்? 1,00,000 டிகிரி. அதனுடைய விளிம்பு பகுதி 6,000 டிகிரி. நமக்கு வந்து சேர்றது அறை வெப்பநிலை 30 டிகிரி. அதுக்கு மேல கொஞ்ச நாளும் வேக்காடு தாங்கல. அது கிட்ட போய் அதை அளக்கணும்னு முற்பட்டா முதல்ல அதனுடைய வெம்மை கிட்ட போக முடியாது. இன்னொன்று, அது எவ்வளவு பெரியதுன்னு சொல்றாங்க. பூமியை விட கிட்டத்தட்ட 16 லட்சம் மடங்கு பெரியது. 16 மடங்கல்ல, 16 லட்சம் மடங்கு பூமியை விட பெரியது. இமேஜினே பண்ண முடியல. 16 லட்சம் பூமியை கொண்டு போய் நம்ம சூரியன்ல வைக்கலாம். இல்ல சூரியனை கொண்டு 16 லட்சம் பூமி செய்யலாம். இப்ப சூரியன் எவ்வளவு பெருசு. ஆனா இந்த சூரியன் மிகச் சிறிய கோள், நட்சத்திரம். சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். கிட்டக்க இருக்கிறதுனால அதனுடைய பிரகாசம் நல்லா தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூரியனை ஒருவன் அளப்பதற்காக சென்று அதற்கு ஒரு சங்கிலி எடுத்துட்டு போனா எப்படி? அதை சொல்கிறார் பாரதி. ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அதுபோல ஞான சத்குருவின் புகழை 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் முடியாதாம். நம்முடைய புராணம் என்ன சொல்லுது? ஆதிசேஷன் தான் இந்த உலகை தாங்கி கொண்டிருக்கிறார். அது மேலதான் பரமாத்மா படுத்துட்டு இருக்காரு. அந்த ஆதிசேஷனுக்கு எத்தனை நாக்கம்? 1000 நாக்கம் அப்படின்னு நமக்கு புராண செய்தி சொல்றாங்க. அந்த 1000 நா கொண்ட ஆதிசேஷனால் கூட சத்குருவின் புகழை சொல்ல முடியாதாம். ஒரு குரு வாழ்க்கையில வரும் பொழுது அவர் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் அது யாராலும் நம்ம கொடுக்க முடியாது. கல்வியோ, செல்வமோ, அல்லது அறிவோ, அல்லது உறவுகளோ யாரும் கொடுக்க முடியாததை ஒரு குரு நிகழ்த்துவார். அது என்ன ரசவாதம் நிகழும் தெரியாது. அப்படிப்பட்ட குருவினுடைய புகழை ஒரு 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலே முடியாதே, என்னால எப்படி முடியும்னு கேட்பார் பாரதி. இந்த அகவல் பெருமையை நம்மால சொல்லவே முடியாது. வெறும் பெருமை அல்ல, வெறும் பேச்சல்ல, உண்மை. உங்களுக்கு என்ன வேணுமோ, இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மல்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது. நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். உடல் நலமா? அகவல் படிங்க. இல்ல உங்க வீட்டுல குடும்பத்துல பிரச்சனையா?
எத்தனையோ அதிசயங்களை இந்த அகவல் நிகழ்த்தி இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அகவல் வீட்ல படிங்கன்னு சொல்லிடுவேன் நான். 3 பொண்ணுங்களுக்கு ஒரு வீட்ல கல்யாணம் ஆகல. அகவல படிங்க. ஒரே வருடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இது என்னடா இந்த ஜாதகம்? ஏன்னா உலகியல் வாழ்க்கைக்காக தானே நீ ஆன்மீக துறைக்கு வரமாட்டேங்கிற. வர முடியலம்மா, எங்கம்மா வர்றது அப்படின்னா, இது 3 பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம நான் நீங்க வர சொன்னேன் எப்படி? சரி அகவல் வீட்ல படிங்க. வேற எந்த சடங்கு பண்ணு, சம்பிரதாயம் பண்ணு, அத பண்ணுலாம் நம்பாத. வீட்ல கொண்டு போய் அகவலை படி. ஒரு அம்மாவுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னாங்க. அது உண்மையோ பொய்யோ? ஆனா அந்த அம்மா வந்து சொன்னாங்க, "என் கணவனுக்கும் எனக்கும் ஆகவே இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். எனக்கு வீட்ல அவ்ளோ பிரச்சனை இருக்கு. என் மனசே தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் தோணுது. நான் என்ன பண்ணேன்?" ஒண்ணும் இல்ல. அகவல் நாங்க ஆன்லைன்ல படிக்கிறோம். அப்ப தொடர்ந்து படித்தோம். "அத நீ படி." ஒரு 2, 3 நாட்கள் படித்தார்கள். அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்க அவ்வளவு அகவல் பாராயணத்தில் அத்தனை ஒரு ஈடுபாடு கொண்டு சென்னை முழுவதும் எங்கெல்லாம் அகவல் பாராயணம் படிக்கிறார்களோ, அங்கெல்லாம் போய் அவங்க பாராயணம் நடத்துறாங்க. அவங்க ஒரு குழுவ வச்சுக்கிட்டு. எதுவாக இருந்தாலும் அகவல் பாராயணம் உங்களுக்குள் நடத்தி காட்டும். இத நீங்க நம்பணும். ஏன்னா இதனுடைய அவ்வளவு வள்ளல் பெருமானார் இதை எப்படி எழுதினார் என்றால், ஐயா வந்து 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த பூவுலகில் வருவிக்க உற்றார். அவதரித்தார் என்பதை விட இறைவனால் வருவிக்க உற்றார். இறைவன் அவரை வருவிக்க செய்கிறார். ஏன் செய்கிறார்? அவரே சொல்றார். இத நல்லா உள்ள எடுத்துக்கோங்க. ஏன் செய்றாரு? இத கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும். கர்ணன் படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியணும். அந்த கர்ணன் படத்துல இது வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுக்ருஷ்டாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இறைவன் இந்த பூ உலகில் குருவாக மகான்களாக அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தெய்வம் மானுஷ ரூபானா, தெய்வம் மானுஷ ரூபானா, குரு மானுட சட்டை போட்டுக்கொண்டு வந்த சாட்சாத் பரபிரம்மம். அப்போ ஒவ்வொரு குருமார்களும் ஏன் அவதரிக்கிறார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றாரு. அப்பா அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் இந்த பூ உலகில் அதர்மம் தலை தூக்குகிறதோ, தர்மத்தின் சக்தி குறைக்கப்படுகிறதோ, தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ, தீயவர்களின் கை ஓங்கி நல்லவர்களுக்கு துன்பம் உண்டாகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். எதற்காக? நல்லவர்களை காப்பாற்றி, தீயவர்களை அழித்து, அதர்மத்தை ஒழித்து, தர்மத்தை நிலைநாட்ட நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் சத்தியம். யதா யதா ஹி தர்மஸ்ய அபியுத்தான அதர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத ததாத்மானம் சிருஜாம்யகம். இதே பொருள்படும் இன்னொரு ஸ்லோகம். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அர்ஜுனா நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். இது அப்படி கிருஷ்ணன் சொன்னது. இதையே வள்ளல் பெருமானார் தன்னுடைய திருவருட்பாவுல சொல்றார். நான் வருவிக்க உற்றேன். அவர் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன் சொல்லி தன்னை கடவுளாக சொன்னார் கிருஷ்ணர். தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டார் கிருஷ்ணர். அது தப்பு இல்ல. நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான். என்னை கடவுள் காக்கிறார் என்று சொன்னாலும் சரி, துவைதம். என்னை கடவுள் தான் ஏன் காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இது துவைத பாவனை. எங்கோ கடவுளை வைத்து நாம் பார்ப்பது. இது பக்தன். எனக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. கடவுள் எங்க இருக்காரு? இங்க இருக்கிற கடவுள் இங்க இல்லையா? என் கை கால்களை இயக்குவது யார்? என் உடலை ஜீர்ணிப்பது, உணவை ஜீர்ணிப்பது யார்? என்னை பேச வைப்பது யார்? என்னை பார்க்க வைப்பது யார்? அப்படின்னு சொல்லி என்னுள் கடவுள் இருக்கிறார் நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க யோகி. கடவுளே நான் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஞானி. வித்தியாசம் கிடையாது. அப்படி கிருஷ்ண பரமாத்மா தன்னை கடவுளாக பார்த்தார். நான் பார்த்துட்டேன், நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நான் சொல்றது உண்மைதான்.
வள்ளல் பெருமானார் பக்த பாவனையிலிருந்து எழுதுறாரு. எப்பா அந்த கடவுளால நான் வருவிக்க உற்றேன்பா. எதற்காக என்றால் அகத்தே கருத்து. ரொம்ப அற்புதமான திருவருட்பா ஐயா எழுதிய திருவருட்பா. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து. பார்ப்பதற்கு உள்ள அவ்வளவு அழுக்கம். அகத்தே கருப்புனா என்ன? இப்ப புற கருப்பு தெரியும். அகக்கருப்புனா அகக்கருப்புனா அவ்வளவு அழுக்கு இருக்கு. என்னென்ன அழுக்கு? பேராசை, கோபம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, அவசியமற்ற பயம், அதிகார போதை, மற்றவர்களை அவமதித்தல், தற்பெருமை, தற்புகழ்ச்சி, இப்படியெல்லாம் பொய், களவு, சூது, கொலை, இப்படியெல்லாம் எவ்வளவு குணங்கள் இருக்கு இல்லையா? ஒழுக்கமின்மை, நேர்மையின்மை, அழுக்காறு, மற்றவர்களை அவமதித்தல், இன்னா சொற்களை பேசுதல், கொடுஞ்சொற்களை பேசுதல், கொடுமையாக பார்த்தல், தீயவற்றை கேட்டல், தீயதை புசித்தல், சொல்லிட்டே போகலாம். ஐம்புலன்களாலும் மனதாலும் நாம் ஏற்றுகின்ற குற்றங்கள். நீ இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்களேன். இப்பவும் தான் தோணும், ஏன் இப்படி போட்டு அடிச்சுக்கிறாங்க? உலகம் என்கிற அரங்கத்திற்கு நாம் ஒரு சில வருடங்கள் வந்திருக்கிறோம். யார் எப்ப கிளம்புவாங்கன்னே தெரியாது. யாரையும் போய் கேட்கவும் முடியாது. எப்ப கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. வந்த வேலையை முடிச்சுமானும் தெரியாது. இவ்வளவு நிலையற்ற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரி, எப்ப வேணாலும் கிளம்புறது நம்ம தயாரா இருக்கிற வாழ்க்கையில அப்ப எவ்வளவு ஒரு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். நான் எப்ப வேணாலும் கிளம்பிடுவேன்ப்பா. தெரியுதா? இதுதான் நம்ம சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். இப்ப இதனால எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறோம், எவ்வளவு கொடுமைகளை செய்யறோம் இல்லையா? அப்ப ஐயா சொல்றாரு, இதெல்லாம் என்னன்னா உள்ள கருப்புன்ற. உள்ளத்துல அவ்வளவு கருப்பு இருக்கு. கண்ணதாசன் போடுவாரு ஒரு பாட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. திருவருட்செல்வர்னு ஒரு படத்துல. கண்ணதாசனை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. இளைய தலைமுறைக்கும் பிடிக்கும். அதுதான் கண்ணதாசனின் பெருமை. அதுல அவர் சொல்லுவார் ஒரு பாட்டுல, உடலே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழலினிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. திருவருட்செல்வராக ஏபி நாகராஜன் சிவாஜி கணேசனை வச்சு எடுத்திருப்பார். அதுல அந்த நாயன்மார் யாருன்னு, சலவை தொழில் செய்பவர், திருகுறிப்பு தொண்டர். அவர் தன்னுடைய தொழிலை வச்சு ஞானத்தை பாடுவார். உடலே அழுக்கு துணி, இந்த உடல் அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, இந்த பூ உலக வாழ்க்கை என்பது கல், அதில் துன்பம் இன்பம் என்பதுல முட்டி கசக்கையிலே மோதி அடிக்கையிலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழலினிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பான்னு பாடியிருப்பார். அப்படி இந்த கருப்பு இருக்கு பாருங்க, அது இன்ப துன்பம்னு அந்த அடி வாங்கும். அப்ப அந்த அனுபவ பாடம் தான் இந்த அழுக்கை எடுக்கும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு சுத்தபத்தமா போன்றாங்க. இதை சுத்தபத்தம் பண்ணுவோம். இதை எதை வச்சு சுத்தம் பண்றது? எந்த சர்ஃபெக்சலு, எந்த விம் லிக்விடு, எந்த ஏரியலு, எந்த ரின் சோப்பு, எந்த லைசால் போட்டு இதை சுத்தம் பண்றது? இப்படிப்பட்ட சத்சங்கங்கள் தான் சுத்தம் செய்யும். நீ வெற்றிகளையும் இன்பங்களையும் உனக்கு தொடர்ந்து வரும்பொழுது கூட உனக்கு நல்ல அனுபவம் கிடையாது. வெற்றியோ இன்பமோ நல்ல அனுபவமே கிடையாது. அது உன்னை மயக்கத்திற்கு ஆளாக்கும். எது தெரியுமா நல்ல அனுபவம்? தோல்வி. தோல்வியும் துன்பமும் தான் நல்ல அனுபவங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியாளனாக, பெரிய ஒரு தலைவனாக யார் மாறுவார்கள்னா, நிறைய அவமானங்களையும் தோல்வியங்களையும் அலட்சியங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தோம். பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அது போய் உள்ள ஊடுருவும்.
நீங்க எல்லா தலைவர்களையும் சந்தித்து பாருங்க. தோல்வியை சந்திச்சது இல்லைன்னு சொன்னாங்க விஷயமே கிடையாது. அவங்ககிட்ட நம்ம எப்படி போய் பேச முடியும்? ஏன்னா 99% மக்கள் தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கார். இப்ப எல்லா கிளாஸ்லயும் 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு தான் மீதி 59ம் போராடுது. எல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்களா? எல்லா பசங்களும் என்ன சொல்லி நம்ம படிக்கிற பசங்களை நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா வர்றது 1ஓ 2ஓ வரும். மீதி எல்லாம் கிடைக்கலன்னு ஏங்குறவங்க தான். அப்ப அவங்களுக்கு தான் நம்ம பேசணும். விழுக்காடு யாரு? அப்ப அந்த தோல்வி அடைந்தவன் சொல்றான் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாடா. தோல்விதான் நல்ல வார்த்தைகளை கொடுக்கும். நாம நல்ல வாழ்க்கையில நல்ல விதைகளை ஊன்றுவதற்கான காலம் எது தெரியுங்களா? நல்லா எடுத்துட்டு போங்க. இப்போ சொல்லுவாங்க, ஒரு கீரை விதைக்கணும்னா அதுக்குரிய காலம் இருக்கு. ஒரு மாங்காய் விதைக்கணும்னா அதுக்குரிய காலம் இருக்கு. நெல்லு விதைக்க ஒரு காலம் இருக்கு. கேழ்வரகு விதைக்க ஒரு காலம். இப்படி சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு தெரியும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க. டைம் பார்த்து விதைக்கணும்னுவாங்க. எப்ப மழை வரும்னு விவசாயிகளுக்கு தெரியும். இந்த மாதத்துல இந்த விதை போட்டா உன்னுடைய உயர்வுக்கான விதைகளை நீ எப்ப போடணும்னு சொல்றாங்க. தோல்வி காலத்தில் போடு. நீ அவமானப்படும் போது போடு. மற்றவர்களால் ஏளனத்திற்கும் விமர்சனத்திற்கும் இப்படியெல்லாம் கேலிக்கும் ஆளாகும் போது என்னையா அப்படி சொல்றீங்க? ஒரு தலைவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன், அவர் அவ்வளவு அவமானங்களை சந்தித்தார். அவருடைய உருவ கேலியா இருக்கட்டும், அவருடைய தொழில், அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. இவன்லாம் அதிபர் பதவிக்கு போட்டியிடுறானான்னு கேட்டாங்க. ஏன்னா அவருடைய முகம் அவ்வளவு அழகா இருக்காது. ஆப்ரஹாம் லிங்கனினுடைய முகத்தை பாருங்கள். அப்துல் கலாம் ஐயாவுடைய ஹேர் ஸ்டைல் எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க? அதே ஹேர் ஸ்டைல். ஆனா இன்று வரை அவரை மிஞ்சும் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காரா? கேலிகளும் கிண்டல்களும் தான் நம் வாழ்க்கையினுடைய உரமா எடுத்து. அப்போ இந்த அகத்தே கருத்து என்பது வள்ளல் பெருமானார் சொல்றாரு, புறத்தே வெளு. உள்ள இவ்வளவு கருப்பு, ஆனா வெளியே எப்படி இருப்பாங்களாம்? வெள்ளையும் சொல்லையுமா பார்க்க ரொம்ப நல்லவங்களா காட்சி கொடுக்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட உலகோர் அனைவரையும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருமை பார்வை. அவர் பிறந்தது மருதூர் மக்கள்னு சொன்னாரா? இல்ல அவர் தன்னுடைய சத்திய ஞான சபையை நிறுவியது, தன்னுடைய செயல்களை செய்தது, தர்ம காரியங்களை செய்தது அனைத்தும் வடலூர் மக்களேன்னாரா? இல்ல அவர் அதிக ஆண்டு காலம் வாழ்ந்தது சென்னை மாநகரம், அங்க மக்களேன்னாரா? இல்ல தன்னுடைய மொழி தமிழ் மொழி, தமிழ்நாட்டு மக்களேன்னாரா? இல்ல பாரத தேசமேன்னாரா? இல்ல, உலகோர் அனைவரையும். ஐயாவுடைய கருத்து எல்லாருக்கும் பொருந்தும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் என்ன செய்ய வந்திருக்காராம் ஐயா? இறைவன் எதனால வருவிக்க விட்டுருக்காராம்? சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவர்கள் அனைவரும் அகத்தே இந்த கடவுளை பெற்று பரம்பொருளை பெற்று கண்டு மகிழ்ந்திட என்னை இந்த யுகத்தே வருவிக்க உற்றேன், அவன் அருளை பெற்றேனே என்றார். கடவுள் என்னை எதுக்கு தெரியுமாயா வர வச்சாரு? இந்த யுகத்தில் நான் எதற்கு வர வைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், இந்த உலக மக்கள் எல்லாம் அகத்தே கருத்து இருக்காங்கப்பா, புறத்தே வெளுத்து இருக்காங்கப்பா. அப்ப எப்படிப்பா சந்தோஷம் இருக்கும்? வீடு ஃபுல்லா குப்பை இருக்குங்க, வீடு முழுவதும் குப்பை. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட கம்மி தான் பணம் இருக்கு, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், பட்ஜெட்டுக்கு மேல போயிடுச்சு. நல்ல அறிவாளி என்ன பண்ணுவாங்க? வெளியில பூசுறத கொஞ்சம் நிறுத்திடுவோம். வீட்டுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் முடிப்பா, பணம் வந்த பிறகு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் வேலையன்னுவாங்க. முட்டாள் என்ன பண்ணுவான்? பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், வெளியே பூசியா, உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா குண்டும் குழியுமா, தர போடல, சிமெண்ட் பூசல, மேல பூசல, எப்படி இருக்கும்? ஃபேனு போடல, லைட்டு போடல, ஒண்ணும் இல்ல. அப்படித்தான் இந்த உடலாகிய வீட்டுக்குள்ளேயும் மனசாகிய இந்த அகம் அவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இறைவன் குடியிருப்பார்? இந்த அகம் தானே எல்லாம். என்னுடைய அகம் தானே நானு இல்லையா? இந்த அகம் தானே நானு, என்னுடைய எண்ணம் தானே எல்லாமே. நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னை தீர்மானிப்பது எது? என் அகம்தான், என்னுடைய எண்ணம் தான். நான் நல்லவனா கெட்டவனா? இந்த மனிதர்களினுடைய உயரம் என்னன்னு வள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்படி நீரின் மட்டம் குளத்தில் உயர உயர தாமரை தண்டினுடைய உயரம் அதிகரிக்குமோ, அதுபோல உன் உயரம், உன் உள்ளத்தின் உயரம் தான் உன் உயரம். நீ எப்படி இருக்க? அன்பா இருக்கியா? சுத்தமே கருணையே இல்லையா? நம்ம எப்படி பார்ப்பாங்க? தயவுப்பா, அன்புப்பா, எப்பவும் சிரிச்ச முகம்பா, எப்பவும் இன்முகம்பா, இப்படித்தானே நம்மை அளவீடு செய்கிறார்கள். அப்ப ஐயா சொல்றாரு, அதை நான் எடுக்க வந்திருக்கையா. இகத்தே, இகனா உள்ள, இகத்தே பரத்தை பெற்று
மகிழ்ந்திடுதற்கென்றே. ஏன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமா ஒண்ணு இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தான். கடவுள் மட்டும் தாங்க சந்தோஷம். வேற எந்த பொருளும் சந்தோஷம் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. அது நித்திய சந்தோஷம் இல்லை. நிரந்தர சந்தோஷம் இல்லை. ஒரு போலியான சந்தோஷம். இது பண்பட்ட ஆத்மாக்களுக்கு தான் புரியும். இப்போ புரியலன்னா இன்னும் 4 பிறவிக்கு அப்புறம் புரியும். இல்ல இன்னும் ஒரு சில ஆண்டுகாலத்துக்கு பிறகு புரியும். அந்த ஆத்மாவினுடைய பக்குவ நிலையை பொறுத்து. ஆனால் ஒரே சந்தோஷம் உலகில் உண்டா? கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பார். அவரை அடைந்தவர்கள் மட்டும்தான் நித்திய சந்தோஷம் மிக்கவர்களாக, ஆனந்தம் மிக்கவர்களாக இருக்கிறார். ஐயா சொல்றாரு, அந்த உள்ள போட்டுடு, அவன் இந்த கண்ட விஷயத்தை எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண மாட்டான். எவ்வளவு பண்றோம்ல, எத்தனை விதமாக நம் சந்தோஷத்தை இழக்கிறோம். எவ்வளவு போட்டிகள், பொறாமைகள், அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை. இதத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றேன்னு வரும். மகிழ்ந்திடுதற்கு அப்படியே அவருக்கு ஏக்கங்க. நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஏக்கம். நம்மள பாக்குறாரு. ஏன் இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை? நம்ம இயல்பு என்ன தெரியுமா? மனிதனின் இயல்பு மகிழ்ச்சியா இருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சியாவே இருக்க தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க அழகா மகிழ்ச்சியா இருக்காங்க. நம்ம ஏதாவது பிரச்சனை, இப்ப வீட்டுல கணவன் மனைவி மேல அன்பு காட்டுறது, மனைவி கணவன் மேல, பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு வீடு மகிழ்ச்சியா இருக்கலாம். இருக்கிறோமா? மகிழ்ச்சியாவே இருக்கிறது இல்ல. சொந்த பந்தம் இல்லாதவங்க சொந்த பந்தம் இல்லையேன்னு கவலைப்படுவான். சொந்த பந்தம் இருக்கிறவங்க வந்து பாருடா, சொந்த பந்தத்தால நான் படுற அவஸ்தானு. பிள்ளை குட்டி இல்லாதவங்க எனக்கு பிள்ளை குட்டி இல்லை, ரொம்ப நல்லதியா பெத்துக்காம இருந்து பாரு, நான் பெத்துட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு, ஒன்னொன்னு என்ன பண்ண அலக்கழிக்குது. உண்மை அதுதான். இக்கரைக்கு அக்கறை பச்சு. ஆனா இருக்கிறத வச்சு திஸ் மொமெண்ட் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இது எனக்கு தீர்மானம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் உங்கள் கர்ம வினையின் பலன். அந்த தொடர்புல தான் நீங்க வந்து சந்திக்கிறீங்க. யாரோ முகம் தெரியாதவங்க நம்ம பாட்டு நின்றுட்டு இருக்கோம். ஏதோ நம்மளை திட்டிட்டு போவாங்க. ஏன்? ஏதோ ஒரு பிரிவுல எப்போ ஒருவரை சந்திச்சு நீங்க போட்ட வார்த்தை இன்னைக்கு கடவுள் அறுவடை பண்றாரு. எப்பா முடிச்சிடு. நீ ஒரு பிரிவுல அவனை போட்டு திட்டிட்டு போன, அது உனக்கு இருப்புல இருக்கு. நான் என்ன பண்ண அவனை அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன திட்டிட்டு இருக்கிறான். அதெல்லாம் கேட்கவே கேட்காத. நீ எப்போ பண்ணிருக்க. எந்த ஒன்றும் செய்யாமல் நீ ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாயா? அப்ப ஏதோ ஒன்ல பண்ண கம்முன்னு அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கும் இல்லையா? இப்படி புரிந்து கொள்வதுதான் ஞானம். அப்ப தெரியவே மாட்டேங்குது. கவலை, கஷ்டம். யாராலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்? உள்ளத்துக்குள்ள அவ்வளவு கருப்பு. நீ இந்த வார்த்தை சொன்னியா, நான் இந்த வார்த்தை சொல்றேன், நீ இந்த வார்த்தை சொல், நீ சண்டை. அப்ப மகிழ்ச்சி இல்ல. ஃபிக்ஸ் என்ன பண்ணணும்னா, நான் மகிழ்ச்சியா இருக்கும். ஃபிக்ஸ் ஆயிடுங்க. உங்களுடைய கோல் என்னன்னு கேட்டா, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இவ்வளவு கோடி சேர்க்கணும், இத்தனை வீடு வாங்கணும், இத்தனை கார் வாங்கணும், இந்த கார்ல வாங்கி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி போய் நான் நிறுத்தினா, நீ ஒன்னும் காட்ட வேணாம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீ முன்னேறணும்னு நினை. நமக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. இந்த பட்டு பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு அந்த பட்டு புடவை கட்டிட்டு போயிட்டாங்க. இந்த அடுத்த இது கட்டிட்டு போனா அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏ என்னடி உனக்கு பட்டு புடவே இல்லையா, இதையே கட்டிட்டு வர. அது இல்லை மகிழ்ச்சி. அவங்க சொன்னா சொல்லின்னு போறாங்க. அதுக்காக நம்ம கடனை வாங்கி, இப்ப நிறைய கடன் ஏன் வருதுன்னா, நிறைய பேருடைய கல்யாண வீடியோவை போட்டாங்க. இன்விடேஷன் எப்படி அடிக்கிறாங்க, சாப்பாடு எப்படி போடுறாங்க, பேனர் எப்படி வைக்கிறாங்க, கிஃப்ட் எப்படி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பாக்குதுங்க எல்லாம். நம்ம இதுல கொஞ்சமாவது பண்ணணும்னு கடனை உடனே வாங்கி பண்ணி, இந்த 2 நாள் 1 நாள் ஆட்டத்துக்கு அதுங்க லைஃப் லாங் கடனாளியா இருந்து கஷ்டப்படுதுங்க. என்னுடைய மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கு. இவங்க வந்து பாராட்டணும், இவங்க வந்து செய்யணும். இந்த தெளிவே இப்ப மக்களுக்கு இல்ல. இதையெல்லாம் மாற்றுவது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவன் உள்ள வந்துட்டுமே உங்களுக்கு செம்ம கெத்தா இருப்பீங்க. இவன் என்ன சொன்னா என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பண்ண, அப்ப உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. என்ன இது இப்படி இருக்காங்க இவங்க. அது உங்களுடைய பார்வையே மாறிடும், உங்கள் போக்கே மாறிடும். அப்ப அதத்தான் ஐயா சொல்றாரு, ஈகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு. கண்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடையாது. இவங்க என்ன பாராட்டணும், இவங்க என்ன புகழணும் சொல்லுவாங்க. அதாவது கர்ணனை வந்து தேரோட்டி மகன்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜாவாகிய சல்லியன் வந்து தேரோட்டினான். இவன் அமர சல்லியன் தேரோட்டினான். அப்ப கர்ணன் வந்து சொன்னானா, பாருடா உங்களை நான் வந்து தேரோட்ட வச்சேன் அப்படின்னுட்டு. ஆனால் சல்லியனிடத்தில் ஒரு கட்டத்துல அவன் போட்டி போட்டானான். கர்ணனிடத்தில் ஒரு முறை சல்லியன் வந்து நீ தேரோட்டிடான்னு திட்டிடுவான். இத கர்ணன் வெஞ்சன்ஸ் வச்சுப்பானான். என்ன நீ தேரோட்டி பையன் சொன்னல, இதை உள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு
இவன் மகாபாரத யுத்தத்துக்கு போகும்பொழுது அந்த யுத்தத்துல சல்லியனை எனக்கு தேரோட்ட சொல்லின்னு கேட்பான். இது வெஞ்சன்ஸ். எனக்கு சல்லியன் தேரோட்டணும். யார்கிட்ட? துரியோதனகிட்ட கேட்பான். இவன் மட்டும் வேற ஒருத்தனை தேரோட்ட கூட்டு போயிருந்தான் கர்ணன் செத்தே இருக்க மாட்டான். அதுவே அவனுக்கு கீழ் இருக்கிற ஒருவன் தேரோட்டி இருந்தாலும் அவன் சொல்றதை இவன் கேட்டிருப்பான். போய் போய் நீ சக்கரத்துல இருந்து அதை எடு, அந்த சேத்துல இருந்து எடுன்னு சொன்னா, நான் தேரோட்ட தான் வந்தேன், உன் சக்கரம் போய் செகதியில மாட்டிக்கிட்டு அதை எடுக்க வேண்டிய ஆள் நான் கிடையாதுன்னு அவன் அப்படியே விட்டுட்டு போனான். அதை எடுக்க போய் தான் அவன் நிராயுதபாணியாக நிற்கும்போது அர்ஜுனனை விட்டு அம்புகளை விட்டு கொல்ல செய்தான். இவன் வெஞ்சன்ஸ் தான் இவனை கொன்னுச்சு. இப்படி ஒவ்வொன்னா சொல்லலாம். இந்த வெஞ்சன்ஸ் மட்டும் இவனுக்குள்ள இல்லாம இருந்திருந்தா நல்ல ஒருவனாக பார்த்து துரியோதனன் தேரோட்டம் அனுப்பியிருப்பான். கர்ணன் சாகாமல் இருந்திருப்பான். மகாபாரத யுத்தமே இவர்கள் பக்கம் நடந்திருக்கும். ஒரு சின்ன விஷயம்தான். கர்ணனினுடைய வஞ்சம் மொத்த கதையுமே மாத்துச்சு. கிருஷ்ணன் பண்ண சூழ்ச்சினே எடுத்துக்கலாம். இந்த வஞ்ச மனப்பான்மை உள்ளேயே வச்சுக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் தான் போரையே மாத்துச்சா? நம்ம நினைக்கிறோம் வஞ்சம் என்பது ஒரு சிறு குணம், நம்மளுடைய தொடர் சங்கிலி போல நம்ம வாழ்க்கையில எங்கேயோ நாம ஒரு தப்பு பண்ணிருப்போம். ஒரு முடிவுல, ஒரு கோபத்துல நாம எடுத்த முடிவு வாழ்க்கையின் போக்கையே மாற்றி விட்டு இருக்கும். நாம இப்ப யோசிப்போம், அது நம்ம அப்ப எடுக்காம இருந்திருக்கலாம். கோபத்துல நாம எடுக்கிற முடிவு, சில திருமண முடிவுகள், சில வீடு வாங்குற முடிவு, எவ்வளவோ அகத்தே இருக்கிற கருப்பு இருக்கு பாருங்க, அது உள்ள இருந்து வெளியே எடுக்கிறது தான் வள்ளல் பெருமானாரின் வேலைன்றார். என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளை தூக்கி போட்டுறாராம். அதுக்கு கடவுளை வர வைக்கிற வேலை தான் அகவல். ஒரு குரு கிட்ட 4 சீடர்கள் இருக்கிறார். 4 சீடர்களை குரு அழைத்து ஒரு தத்துவ உபதேசம், இப்பொழுது வாழ்க்கை உபதேசம் நடத்திருக்கிறார். அங்கு ஒரு காலியான ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ள ஒண்ணும் இல்லை, காலி குடம். குரு சொல்கிறார், ஒரு சீடன் அனுப்புறாரு, அதுல எண்ணெய் இருக்கு. பாக்குறான், குருவே குடம் காலியாக இருக்கிறது. இன்னொருத்தன் போறான், குருவே இது பிளாஸ்டிக்காலான குடம். குருவே இந்த குடத்தை இன்னும் கொஞ்சம் பெரிதாக செய்திருக்கலாம். குருவே இதனுடைய வாய் சிறிதாக இருக்கிறது. குருவே இதை நீர் முகந்து வருவது கஷ்டம். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்கிறார். ஒருவன் மட்டும் விடை எப்படி இருக்குன்னா, குரு தேர்ந்தெடுக்கிறார். தனக்கு பிறகு யார் இவன் சீடனாக குருவாக அமர்வான், எந்த சீடன் என்று தேர்ந்தெடுக்கும் பணி. அதில் ஒரு சீடன் மட்டும் சொல்றான், நீ என்ன சொல்கிறாய் இந்த குடத்தை பார்த்து? குடத்தில் ஒன்றும் இல்லையா? இல்லை குருவே, குடத்தில் இருக்கிறது என்ன இருக்கு? காற்று இருக்கிறதே. குடம் எங்க காலியா இருக்கு? குடத்துக்குள்ள காத்து இருக்கா இல்லையா? இடம் இருக்கா இல்லையா? வெளி இருக்கா இல்லையா? அவன் சொல்றான், குருவே குடத்துக்குள்ள காத்து இருக்கு. குரு பிடிச்சிட்ட. சரி, மற்ற சீடர்கள் என்ன சொல்றாங்க? குடத்துக்குள்ள காத்து இருக்கு. இப்பொழுது உங்களுக்குள் ஒரு போட்டி. இந்த காற்றை எப்படி எடுப்பீர்கள்? இப்பொழுது எனக்கு இந்த குடத்தில் உள்ள காற்று வெளியேற வேண்டும், எப்படி எடுப்பீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது கடினம் குருவேன்னு ஒருத்தன் சொல்றான், குருவே இந்த மாதிரிலாம் பண்ணா எடுத்துடலாம் குருவே காற்றை, இல்ல குடத்தையே உடச்சி போட்டுடலாம் குருவே. இதெல்லாம் பதில். அந்த காற்று இருக்கிறதுன்னு சொன்னா பாருங்க, இப்ப அவனே பதிலுக்கு வரான். குருவே 1 வினாடி அவகாசம். என்ன சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குடத்துல ஊத்தணும். குருவே இப்பொழுது காற்று இல்லை. என்ன இருக்கிறது? நீர் தான் இருக்கிறது. காற்று வெளியேறிடுச்சு. இதை வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு, நீர் நிறைந்த பாண்டத்துள் காற்றேறாது. ஒரு நீர் நிறைந்த பாண்டத்துக்குள்ள காற்றேறுமா? சின்ன விஷயம்தான். மகான்கள் பெரிய உபதேசம் கொடுப்பாங்க. நீ காற்றை எடுக்கணும்னு ஏன் நினைக்கிற? நீரை நிரப்பிடு அதுல. அது போல உள்ளத்துக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுக்கணும் நீ நினைக்காத, உள்ள கடவுளை போட்டுரு. அதத்தான் ஐயா பண்றார். பார்த்தாலும் அழுக்குதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரு, எப்பா உலகம் ரொம்ப அழுக்கா இருக்கு, போனா அப்படியே கரிய பூசிட்டு வர வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணலாம்னா, அவர் சொல்றாரு, பலாப்பழம்லாம் யாராவது பிரிச்சிருக்கீங்களா? பலாப்பழத்தை பிரிப்பீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? கையில எண்ணெய் பூசிக்கணும். கையில நல்ல எண்ணெய் பூசிக்கிட்டு தான் பலாப்பழத்தை பிரிப்பது போல கடவுள் என்கிற அந்த எண்ணெய கையிலையும் உடம்புலையும் மனசுலையும் பூசிக்கோங்க. உலக வாழ்க்கை எனும் பலாப்பழம் என்கிற பிசின போய் பிரிங்க. ஒட்டவே ஒட்டாது. இல்லைன்னா கை ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பிரிக்க எவ்வளவு சிரமப்படுறோம். இப்படியெல்லாம் மகான்களும் ஞானிகளும் அந்த கடவுளை நமக்குள்ள திணிக்கிறாங்க. கடவுளோட போ, எது செய்வதாக இருந்தாலும் கடவுளோடு போ. அதைத்தான் ஐயா சொல்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட. சன்மார்க்க சங்கம்னா என்ன? கடவுளை உள்ளே காண்பது, அவ்வளவுதான். இருப்பது ஒன்று, கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இவர் புதுசா ஒரு கடவுள் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. யாரை நீங்கள் இப்படியெல்லாம் கடவுளாக மக்கள் முன்னிலையில் சொல்கிறீர்களோ பல்வேறு பெயர்களால், அந்த ஒரு கடவுளுக்கு தான்ப்பா நான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றேன். இவர் ஏதோ புதுசா இன்னொரு கடவுளை இவர் காமிக்கிறாரு இல்ல.
எந்த கடவுள் நம்மை படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த கடவுளுக்கு ஐயா அருட்பெருஞ்சோதி என்று பெயர் அல்ல, அது தன்மை. அவர் வச்ச பெயர் கிடையாது, அது கடவுளின் தன்மையை சொல்றாரு. இப்ப தண்ணீர்னு சொல்றோம்ல, அது தண்ணிக்கு வச்ச பேர் இல்ல, அது அதனுடைய தன்மை. தன்ன 3 சுழி இன்னு உங்களுக்கு தெரியும். 3 சுழி இன்னு போட்டோம்னா டகரனான்னுவாங்க. டகரனா கரெக்டா சொல்லணும்னா நம்ம எல்லாரும் 3 சுழி நானும். ஆனா உண்மையில் தமிழறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க? டகரனா. அப்படின்னா அந்த நா ஒரு இடத்துல வந்தா அது குளிர்ச்சின்னு அர்த்தம். தண்ணீர் அப்படின்னா குளிர்ச்சி, குளிர்ந்த நீர். அதனால்தான் வெந்நீர். வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர், தன்மை கூட்டல் நீர் தண்ணீர். வெம்மையான நீர் வெந்நீர், தன்மையான நீர் தண்ணீர். அப்ப அந்த குளிர்ச்சி. அப்போ பெயர் என்பது என்ன? அதன் தன்மையை சொல்வது. அப்ப ஐயா அருட்பெருஞ்சோதின்னு அதற்கு வைத்த பெயர் என்ன? இறைவன் அருள் நிறைந்த பெரிய ஜோதிமயமானவர் இறைவன். அது உண்மையை சொல்லிட்டார். இறைவன் யாரு? எந்த சமயம் வேணாலும் போ, நீ எந்த மதத்தவராக கூட இருந்து, கடவுள் இதான்யா, அவர் அருள் நிறைந்தவர், ரொம்ப பெரியவர், ஜோதிமயமா இருக்கார். இந்த ரகசியத்தை உடைச்சார் ஐயா. அவருடைய தன்மை, அவர் எப்படி இருக்கிறார்? தனி பெருங்கருணை. எவ்வளவு கருணை! அவர் கருணை யாரோடும் ஒப்பிட முடியாது. தாய் கருணையோடு ஒப்பிட முடியுமா? இல்லப்பா. தாயோடு கருணையோடு கூட அவர் கருணையை ஒப்பிட முடியாது. ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு என்பார். ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு. ஏன்? அம்மாவோட தயவோட யார் தயவாவது ஒப்பிட முடியுமா? இல்லன்ட்டார் வள்ளல் பெருமானார். எப்படி? எல்லாரும் நம்ம அம்மாங்க இங்க இருக்கீங்க. பிள்ளை ஒரு 2 முறை பாத்ரூம் போது, 3 முறை பாத்ரூம் போது, 4 முறை போயிட்டே இருக்கு. இங்க சாப்பிடும்போது போயிட்டே இருக்கு. ஒரு முறை இல்லைன்னா ஒரு முறை கடிஞ்சுக்கிறோமா இல்லையா? என்னடா 10 வாட்டி கூப்பிடுற, கடிவுமா இல்லையா? அடிப்புமா இல்லையா? ஒரு ஒரு எவ்வளவோ இருக்கு. 10 பிள்ளைகள் இருக்கு. 10 பிள்ளைகள ஒரு பிள்ளை கொஞ்சம் நலிஞ்சிட்டா அந்த பிள்ளை மேல பாசமா இருப்போம். கொஞ்சம் மனைவி வந்துட்டு பிள்ளை இது பண்ணா திட்டுவோம். எவ்வளவோ இருக்குல்ல. தாய்க்கு கோபமே வராதோ, அப்படியே அன்பா அதெல்லாம் கிடையாது. சும்மா தூக்கத்துல கொஞ்சம் சலிச்சு அழுது நம்ம மேல மலை மூத்திரம் கழிச்சிச்சுன்னா இப்படியே பண்ணணும். கொஞ்சமாவது கடிந்து கொள்ளாமல் திட்டாம எந்த தாய் இருக்க முடியும்? ஆண்டவர் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் இறைவன் மன்னித்து கொண்டே இருக்கிறார் என்பார் வள்ளல் பெருமான். இறைவனுடைய பெருங்கருணை. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அழகா சொல்லுவார் ஒரு கதை. ஒரு பழனி முருகன் கிட்ட ஒரு பையன் பக்தனா இருக்கானா. அவன் சின்ன வயசுல இருந்து பழனி முருகன் கிட்ட தான் பக்தியான். அப்ப சிறு வயதுல அவன் எதுனாலும் கடவுள்கிட்ட போய் சொன்னான், அப்பா நான் 5வது படிக்கிறேன், எனக்கு நல்ல மார்க் கொடு. கடவுள் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 10வதுல நல்ல மார்க் கொடுத்துட்டாரு. 12வதுல நல்ல மார்க் கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு முறையும் போய் பழனி முருகனுக்கு கோயில் மலை ஏறிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு பிறகு நல்ல காலேஜ் கொடுக்குறான், நல்ல குரூப் கொடுக்குறாரு, நல்ல கேம்பஸ் வேலை கொடுக்குறான், நல்ல மனைவி ஒரு வாட்டி நல்ல குழந்தை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்குறான். முருகன் கோச்சிக்கவே மாட்டானா. அது சொல்லிட்டு சொல்லுவாரு, இதே நீங்க போய் நிக்கிறீங்க, ஒருவர் ஒரு 10 ஒரு ரூபா காயின் எடுத்துட்டு வரிசையா எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கீங்க. வரிசையில நிக்கிறாங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க, ஒரு தொன்னையில கொடுக்குறீங்க, ஒரு தட்டுல வச்சு கொடுக்குறீங்க, வாங்கிட்டே இருக்காங்க. வாங்கினவர் இன்னொரு முறை வாங்குறாரு, உங்களுக்கு தெரியுது, கொடுப்பீங்க. 3வது முறையும் வாங்குறாரு, கொடுப்பீங்க. 4வது முறையும் அவரே வாங்குறாரு, கொடுப்பீங்க. எத்தனை முறை திட்டாம கொடுப்பீங்க? ஏன்பா நீ என்ன வாங்கினே இருக்கிற? எத்தனை முறை வாங்குவேன்னு ஒரு வார்த்தையாவது கடிஞ்சுக்கொள்ளுமா இல்லையா? ஆனா கடவுள் கடிக்கிறாரா? ஒரு முறையா 2 முறையா அவங்ககிட்ட போய் நம்ம டிமாண்ட் வைக்கிறது. அப்ப ஏன் கடவுளுக்கு நம்ம மேல கோவமே வரல? எத்தனை பிறவி எடுக்கிறோம், எத்தனை தேகம் கேட்கிறோம், எத்தனை முறை நம்ம அவனை மறந்துட்டு நம்ம போய் மேல போகும்போது கடவுள் என்ன நினைச்சியா? நினைக்கல, சரி பரவாயில்ல, இன்னொரு பிறவி கொடுக்குறேன். அவனுக்கு நம்ம மேல கோபமே வரலையே. இன்னும் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் நம்மளை ஏத்துப்பான் தெரியுங்களா? சொல்லுவாங்க கடவுள் அப்படியே ஏத்துப்பாரு நம்மள. அருணகிரிநாதர் அந்த தொழுநோயாக இருந்த பொழுது ரத்தமும் சீழுமோ வடியுதான், நாற்றம் அடிக்குதான் அவர் உடம்புல. இது ஒரு உதாரணம் சொல்றேன். மனைவி நகுகிறாள் சொல்றாரு பாட்டுல, என் மனைவி என்ன பார்த்து சிரிச்சுட்டாயா,
அதுக்குதான் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என் மனைவி என்ன பார்த்து சிரிச்சிட்டாயா? ஊர் சிரிக்குதுயா? நான் ஆசையோடு பழகிய பெண்கள் என்ன பார்த்து ஏளனம் பண்றாங்கயா? என்னோடு பழகிய நண்பர்கள் என்ன கிண்டல் அடிக்கிறாங்கயா? அப்படின்னு பாடலு. இதுக்கு மேல நான் எதுக்குயா வாழணும்னு அண்ணாமலை கோபுரத்துல இருந்து அவர் விழ போயிட்டாரு. விழுந்துட்டாரு. சீழும் ரத்தமுமாக நாற்றம் அடிக்கிற உடம்பு எல்லாம் அழுகிடுச்சு. கை அழுகிடுச்சு, கால் அழுகிடுச்சு, முகம் அழுகிடுச்சு. அந்த நாற்றம் அடிக்கிற அந்த உடம்ப இறைவன் அப்படியே ஏன் அவன் உடம்ப பார்த்தானா? முருகான்னு சொல்லிக்கிட்டு விழுந்தாராம். இத்தனை பிறவியான செஞ்ச பாவம் இந்த பிறவில வந்து விடிஞ்சுதா? முருகான்னு விழுந்தார். எத்தனையோ பிறவியில் நான் செய்த பாவம் இந்த பிறவியில் இந்த தொழுநோயாக வந்து விடிந்ததோ? தொழுநோய்னா என்ன? எல்லா நோய்களும் தொழுது போகுமா? அதான் பெருநோய் என்பார்கள். இறைவன் அப்படியே தாங்கிக்கிட்டாரே. யார் செய்ய முடியும் இதை? ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவர். அதத்தான் ஐயா சொல்றாரு, தனி பெருங்கருணை. அதை அனுபவிக்கணும். கடவுளினுடைய கருணையை நம்ம அனுபவிக்கணும். நமக்கு உரிமை உள்ள பொருள் அவன் அள்ளி அள்ளி கொடுப்பான். நீ எந்த அளவுக்கு இப்போ நம்ம மழை நீர் வருகிறது, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ இவ்வளவு பாத்திரம் வச்சும் பிடிக்கலாம், இவ்வளவு பாத்திரம் வச்சும் பிடிக்கலாம், ஏரியாவும் பிடிக்கலாம், குளமாவும் பிடிக்கலாம், கடலாவும் பிடிக்கலாம். கடவுளினுடைய கருணை அப்படி நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. நீ விரிந்த மனதோடு இரு. வள்ளல் பெருமானாரை போல முழுமையாக அவரை அப்படியே நாம் பெற்றுக்கொள்ளலாம். பெருமானார் பார்த்தார், அப்பா உன் கருணை எவ்வளவு பெருசியா, தனிப்பெரும் கருணை. அப்படி விளக்கி அந்த பாடல் முழுமையாக அப்படி வரும் அகவல். அப்ப அவர் எந்த ஆண்டு பிறக்கிறார்? 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி இறைவனால் வருவிக்க உற்ற வள்ளல் பெருமான். முதல்லலாம் நம்ம என்ன சோப்பு வச்சிருந்தோம்? இப்ப பாருங்க என்னமோ ஏரியெல்லாம் வந்தப்ப நான் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சர்ஃப் எக்ஸல் ஏரியெல்லாம் அப்படி வெளுக்கும். முன்னாடி என்னமோ ஒரு சோப்பு மஞ்சள் கலரை வச்சுக்கின்னு ஒவ்வொரு மணி தேய்ப்போம். நம்ம ஃப்ரண்ட் லோடுன்றாங்க, இந்த லோடுன்றாங்க. அப்பெல்லாம் வாஷிங் மிஷின் கிடையாது. அந்த மாதிரி இப்போ அந்த வளர்ச்சி இப்ப இருக்கிற அழுக்குக்கு ஏத்த மாதிரி வள்ளல் பெருமானார் வந்தாரு. இதெல்லாம் இனிமே செட் ஆகாது. இந்த காலகட்டத்துக்கு நீதான் சரி, வா என்ன பண்ணு, உள்ளே இறைவனை காணவே. கண்டால் அவர்களுக்குள்ள அன்பும் கருணையும் பெறும். இன்னைக்கு தீர்வு அன்பு கருணை தான். இந்த உலகத்துல என்ன பஞ்சம் இன்னைக்கு? எந்த குற்றம் வேணாலும் நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. நியூஸ் பேப்பர் எடுத்தாலே நல்ல செய்தி கிடையாது. எந்த செய்தியை திருட்டு நடக்குதா, கொள்ளை நடக்குதா, கொலை நடக்குதா, முறையற்ற பால் கவர்ச்சியா, இல்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களா, இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களா, இல்ல அரசியல் புகார்களா, என்ன வேணாலும், மோசடியா, ஊழலா, லஞ்சமா, என்ன வேணாலும் இருக்கட்டும், 4 விஷயத்துல அடக்குவாங்க. வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்ணுதல், பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். 4 குற்றங்களுக்குள்ளதான் குற்றங்களை செக்ஷன் அடக்குறாங்க. வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்ணுதல், பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். இந்த 4 குற்றங்கள் தான் எங்க பார்த்தாலும் நடக்கும். இந்த 4மே அன்பு இருந்தா நடக்குமா? வதைப்போமா, கொல்லுவோமா, பறித்துண்ணுவோமா, பிறர் வாழும் சுதந்திரத்தை பறிப்போமா? ஒரு கணவனுக்கு மனைவி மீது மரியாதை, அன்பு இருந்தால் அவருடைய சுதந்திரத்துல கை வைப்போமா? இன்னொரு உயிரை வதைப்போமா? இன்னொரு மனிதனை வதைக்கணும்னு நினைப்போமா? ஆளுமை செய்வோமா? ஜாதின்ற பெயர்ல நடப்போமா? பிரச்சனை, ஆணவ கொலை, பெருமை. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. நீ நியூஸ் பேப்பரோட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குற்றமா எழுதுங்க. எல்லாத்துலயுமே மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல. ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வு இல்லாம தான் இன்னைக்கு இவ்வளவு குற்றங்கள். அதனாலதான் வள்ளல் பெருமானார் விழித்திருன்னார். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. விழிப்புணர்வே இல்லை. அப்ப அந்த விழிப்புணர்வு இன்மைக்கு என்ன காரணம்னு கேட்டா, உண்மையில் சொல்ல போனா இந்த மக்களுக்குள்ள கடவுள்ன்ற ஒரு ஆன்மீகம் என்கிற ஒரு தெளிவு கொடுக்கப்படவில்லை. அன்பு இருக்கு. ஒரு குழந்தை எப்ப தாய் ரொம்ப ப்ரொடெக்டா பாத்துப்பா? ஒரு ட்ரெயின்ல குழந்தை போயிட்டு இருக்கு, பர்த்ல படுத்துட்டு இருக்கு, எப்படி பாத்துப்பா? குழந்தை விழுந்துருமோன்னு அன்பின் காரணமா விழிப்புணர்வோட படுத்துட்டு இருப்பா. அன்பு காரணமாக அந்த குழந்தை எங்க பர்த்ல இருந்து விழுந்துருமோன்னு எது காரணம்? அந்த தாயை தூங்க விடாம பண்ணுது. தூங்குவாளா? தூங்குவீங்களா நீங்க? பர்த்ல குழந்தைய போட்டு படுக்கிறீங்க, இல்ல ஒரு பொது இடத்துல படுக்கிறீங்க, யாராவது குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு எப்படி படுத்துட்டு இருப்பீங்க? அப்படி கொஞ்சம் யாராவது யார் அப்படின்னு எழுந்துப்போம். ஏன்? என் குழந்தையின் மீது வைத்த அன்பின் காரணமாக என் குழந்தை யாராவது தூக்கின்னு போயிடுவாங்களோ, என் குழந்தை விழுந்துருமோ. என்ன சமையல் செய்து கொண்டிருந்தாலும் தாயினுடைய பார்வை குழந்தை மேலதான் இருக்கும். ஏன்? அன்பு. உண்மைதானே?
அப்ப நம்ம அதே போலதான் நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு பர்ஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னா பேக் எப்படி வேணாலும் தூக்கி போடுவோம். ஏதோ ஒரு கிராம் காயின் இருக்கு, எப்படி வச்சிருப்பீங்க அத? ஏன்? அது மேல வச்ச அன்பு, பற்றுன்னு சொல்லலாம். அன்பு தானே. அந்த பொருள் மீது வைத்த பற்றின் காரணமாக பேக எப்படி வச்சுப்பீங்க? விழிப்புணர்வோடு பத்திரமா வச்சுப்பீங்க. உலகை நேசிக்கல, இயற்கையை நேசிக்கல, அதனால விழிப்புணர்வு இல்ல. இதெல்லாம் எப்ப வரும்னா, நீங்க ஒண்ண நேசிக்கணும். எல்லாத்தையுமே நேசிக்கணும். அப்ப இன்னைக்கு வள்ளல் பெருமானாருடைய கான்செப்ட் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா, நம்ம எந்த குற்றமே நம்ம பண்ண மாட்டோம். எல்லாத்துலயும் பக்காவா இருப்போம். சுதந்திரம் என்பது என்ன தெரியுங்களா? நான் தறிகெட்டு திரிவதில்ல. என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பாளி எடுத்துக்கிறேன் பாருங்க. அதான் சுதந்திரம். புல் தரையில் நடக்காதீர்கள் யாரும் சொல்லி நான் சட்டத்துக்கு பயந்து நடக்கக்கூடாது. நானே புல் தரையில் நடக்க மாட்டேன்னு கெத்தா போனோம் பாருங்க. அதுதான். எச்சில் துப்பாதீர்கள், குடிநீரை வீணாக்காதீர்கள். இப்படி எல்லாம் எனக்கு சொல்லி நான் சட்டத்திட்டம் போட்டு நான் அடங்கக்கூடாது. எனக்கு நானே சட்டத்திட்டம் போட்டுக்கணும். எவ்வளவு கெத்து தெரியுங்களா? சாலையில் டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. சிக்னல ஃபாலோ பண்ணுங்க. இப்படின்னு ஒருத்தன் சொன்ன பிறகு நான் நிக்கிறது இல்ல. நானே கரெக்ட்டா இருப்பேன். இதுதான் என்னுடைய சுதந்திரமாக நான் பார்க்கிறேன். என்னை யாரும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் தான் சன்மார்க்க நெறியாக நான் உணர்ந்தது. சன்மார்க்கம் என்ன புலால் மறுத்தலோ, சாப்பாடு போடுறதோ இல்ல சன்மார்க்கம். அது ஒரு ஒரு பிரிவு தான். இதற்கு பிறகு நீ ஒவ்வொன்றிலும் நேர்த்தி காட்டுற இதுதான் சன்மார்க்க நெறி. இப்படி ஒவ்வொருவரும் மாறுவதுதான் வள்ளல் பெருமானாரினுடைய நெறி. ஐயாவுடைய நெறி என்பது ஒரு தனி மனித ஒழுக்கம் எல்லாத்துலயும் ஃபுல்ஃபில்மெண்ட். நிறைய பேர் சொல்றாங்க கல்ச்சர். இங்க ஒரு கல்ச்சர், அங்க ஒரு என்ன பேசிக் கல்ச்சர்ன்னு எனக்கு தோணும். உங்க கல்ச்சர் வேற, எங்க கல்ச்சர் வேறன்னு சொல்றவங்க கிட்ட ஒரே கல்ச்சர் தான்யா. நான் யார் மனதையும் காயப்படுத்த மாட்டேன். என்னுடைய எண்ணம், என் சொல், என் செயல்களால் நான் எந்த ஒருவரினுடைய உடலுக்கும் மனதுக்கும் காயம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கு பாருங்க. அதான்டா கல்ச்சரு. ஃபர்ஸ்ட் கல்ச்சர், பேசிக் கல்ச்சர் அதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. இதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. ஐயா சொல்ற அன்பு நெறி இதுதான். அந்த சன்மார்க்க சங்கத்தை நீங்கள் அடைந்து விட்டால் இதுதான் கல்ச்சர். இதெல்லாம் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்னா அகவல். நீங்க அகவல் படிச்சு பாருங்க. தானாகவே இந்த ரசவாதம் உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு உணர்வு நிலை, ஒரு மன மாற்றம் உங்களுக்குள் நடக்கும். அறிவு சிகிச்சை நடக்கும் உங்களுக்குள்ள. ஒவ்வொரு வரிகளும் அப்படி இருக்கும். நான் இந்த வரி சொல்றது அந்த வரி சொல்றதானே இருக்காது. அதுல ஒரு வரி பெரிய ஒரு மாற்றம். அதுல ஐயா சொல்லுவாரு, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவனேன்னு பார்த்த பிறகு இவர்தான் இன்னைக்கு தேவையான குரு என்று நினைத்தேன். இது போல இதுவரைக்கும் நம்ம யாருமே சொல்லி கொடுக்கலையே. கிருஷ்ணன் கூட கீதையில என்ன சொல்றாருன்னா, அத்தியாயம் 6 ஸ்லோகம் 30ல சொல்லுவாரு. கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லாத உபதேசமா, திருவள்ளுவர் சொல்லாததா? ஆனா எங்க ஐயா சொன்னது எனக்கு அப்படி இருந்தது. இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை. அத்தியாயம் 6ல கிருஷ்ணன் சொல்றான், ஏ அர்ஜுனா, எல்லா உயிர்களையும் எனக்குள் காண்பவன் எவனோ, என்னுள் எல்லா உயிர்களையும் காண்பவன் எவனோ, எல்லா உயிர்களுக்குள்ளும் என்னை காண்பவன் எவனோ, அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு அவன் விலகுவதும் இல்லை என்று ஒரு ஸ்லோகம். சர்வத்திர சமய பஸ்யதி என்று ஒரு ஸ்லோகம். அதோட சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லா உயிர்களுக்குள்ளும் நானே சர்வ வியாபியாக இருக்கிறேன், அந்தர்யாமியாக இருக்கிறேன். எல்லா உயிர்களும் எனக்குள் இருக்கிறது. இதை யார் உணர்றானோ அவனை விட்டு நான் விலக மாட்டேன், என்னை விட்டு அவன் விலக மாட்டான். இதுதான் அந்த ஸ்லோகம். ஆனா ஐயா ஒரு படி இல்ல, பல படி மேல போய் சொல்றாரு. இதே பொருள் தான். என்ன சொல்றாரு? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. இத தெரிஞ்சுக்கிட்டு ராமலிங்கம் என்ன ஐயா சொல்றாரு, என் வயது 3 முதல்னு சொல்லுவார், என் வயது 12 முதல்னு சொல்லுவார். எப்பா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்துன்னா 3 வயசு. என் வயது 12 முதல்னு ஒரு பாட்டுல சொல்லுவாரு. அப்பா இந்த வயதுல இருந்து நான் உன்னை வணங்குறனே, கேட்கறனே, கெஞ்சறனே, கதறனே, உன் உண்மையை சொல்லுன்னு கதறனே அப்படின்னு அந்த கதறிய கதறல் தான் ஐயாக்கு 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். ஐயாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வடலூரில் சித்தி வளாகத்தில் ஐயா மறையில, ஜீவசமாதி அடையில ஐயா என்ன ஆனாரு? அவர் சித்தி வளாக திருமாளிகை என்கிற ஒரு குடிசையில ஐயா தங்கியிருந்தார் கடைசி காலம். அவருக்கு
பல ஆண்டுகளாக, குறிப்பாக 2, 3 ஆண்டுகள் அவர் முயற்சி செய்றார். இந்த உடலை மறைப்பது, ஜோதியாக கரைப்பது. இது நெறைய பேர் நம்ப முடியல. உண்மையாக ஐயா ஜோதியாக மாறினார். அது வார்த்தை ஜோதின்னு சொல்றோம். ஐயா ஜோதியானார், ஜோதியானார். வார்த்தை வேற இல்ல. சரியான வார்த்தை ஐயா ஆன நிலையை சொல்ல முடியல. அதற்கு சுத்த பிரணவ ஞான தேகம் அடைந்தார். ஐயா மரணமிலா பெருவாழ்வு பெற்றார். ஐயா சித்தியானார். இப்படிலாம் சொல்றாங்க. அது சரியான வார்த்தை நம்மகிட்ட இல்ல. ஏன்னா மற்ற மகான்கள் அடைந்ததும், ஐயா அடைந்ததும் வேறு. ஐயா இறைவனோடு இரண்டர கலக்கவில்லை. இறைவன் இவரோடு இரண்டர கலந்தார். வார்த்தை வித்தியாசம் இருக்கு. ஐயா மற்ற மகான்கள் இறைவனோடு கலந்தார்கள். ஆனால் ஐயாவோடு இறைவன் இரண்டர கலந்தார். ஐயாவுடைய டிக்ளரேஷனை சொல்றேன். இது நம்மளே கற்பனையா சொல்றதில்ல. என்ன சொல்றாரு? எனது சாமி, எனது துறை. ஐயா நிறைவாக எழுதிய திருவருட்பா. எனது சாமி, எனது துறை. கடவுள் அவரை தலைவனாக பார்த்தார். தன்னை தலைவியாக வள்ளல் பெருமானார் பார்த்தார். இதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. எனது சாமி, எனது துறை, என்னுயிர் நாயகனார் நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பாட்டு திருவருட்பா. இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேர் உடம்பில் கலந்தே உளத்தில் பிரியாமல் இருப்பார். என் உடம்புலயும் உயிர்லயும் உள்ளத்திலையும் பிரியாமல் இருப்பார். மின்சாரும் இடைமடவாய் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை நான் செய்த பெரிய தவத்தால நான் அடைஞ்சண்டி. தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே அறிந்து இதைத்தான் நான் சாற்றுகின்றேன். நான் சும்மா சொல்லல. நான் பல நாட்கள் செய்த தவத்தின் பயன். ஒரு பெண் சொல்வது போல நான் தவ பலன் என் வீட்டுக்கார அடைஞ்சேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஐயா எழுதியிருக்காரு அந்த பாட்டு. நான் செய்த பெரும் தவத்தாலே அறிந்து இதை நான் சாற்றுகின்றேன். என் கணவர் வரப்போறாரு, என் உடம்புக்குள்ள வந்து கலக்க போறாரு. கலந்து என் உடம்பில் கலந்து, உயிரில் கலந்து, உளத்தில் கலந்து பிரியாமல் இருப்பார். நான் எப்படி சொல்றேன் நீ நம்பாம இருக்க? தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே அறிந்து இதை நான் சாற்றுகின்றேன். அந்த பெண் நம்பாம இருக்கா பொழுது இன்னும் சொல்றாரு, மின்சாரும் இடைமடவாய் நான் சொல்லுகின்ற வார்த்தையை நீ 2.5 நாழிகை கடந்த பின்னே அறிவாய். 2.5 நாழிகைனா 1 மணி நேரம். இப்ப நான் உள்ள போறேன்டி, 2.5 நாழிகைக்குள்ள நீ அறிந்து கொள்வாய். ஏன்? கதவை திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். என் கணவர் என்னோடு கலந்திருப்பார். நான் என் கணவரா மாறிட்டு இருப்பேன். இப்படி 1874ஆம் ஆண்டு ஐயா அந்த சுத்த பிரணவ ஞான தேகம் அடைந்தார். என்னன்னு நான் ஓரளவுக்கு விளக்குறேன் ஐயாவை பற்றி. ஐயா பிரணவ ஞான தேகம்னா நமக்குள்ள 3 தேகம் இருக்கு. ஒண்ணு இந்த ஸ்தூல தேகம், பிசிக்கல் பாடி. இது எல்லாருக்கும் தெரியும். பிசிக்கல் பாடி இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு. அது சூட்சும தேகம். இந்த உடம்பை இயக்குற ஒரு தேகம் இருக்கு. அதுக்கு உயிர். இந்த உயிர் தான் இதை இயக்குது. அது உயிர் உடல் அல்லது நுண்ணுடல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சூட்சும உடல், உயிர் உடல், நுண்ணுடல். இங்கிலீஷ்ல ஆஸ்ட்ரல் பாடி, ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் அதை பார்த்தும் இருக்கலாம், கனவுல பார்க்கலாம். என்ன மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நின்னுது, நான் எங்கெங்கயோ போறாம. அதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் பாடி. இந்த உடம்பு அதுதான் இயக்குது. இப்ப நான் இப்படி கையை தூக்கணும்னா அதுதான் போயிடும். அது போன பிறகுதான் என் கையை நம்ம தூக்குற இந்த உடம்ப அதுக்கு பிறகு 10 பேர் தூக்கினாலும் வெயிட்டா இருக்கும். பொணகணம் கணக்குதுன்னுவாங்க. ஆனா இந்த நுண்ணுடல் அது எவ்வளவு சின்னது தெரியுங்களா? நம்ம ஞானிகள், நம்ம தமிழ்நாட்டு ஞானி தான் எழுதியிருக்காங்க உயிரின் அளவு என்னன்னு. இவ்வளவு பெரிய தேகமா இருக்கட்டும், டைனோசாரா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், நம்மளுடைய யானையா இருக்கட்டும், இவ்வளவு சின்னதுதான் அது இயக்குது. உயிர் சைஸ் ஒன்னே ஒண்ணுதான். யானைக்கு ஒரு சைஸ், எனக்கு ஒரு சைஸ், எறும்புக்கு ஒரு சைஸ், பாக்டீரியாவுக்கு ஒரு சைஸ், கொரோனான்னு ஒண்ணு வந்தது அதுக்கு ஒரு சைஸ்லாம் இல்ல. ஒரே சைஸ் தான் உயிர். எல்லா உடம்பையும் அந்த ஒரு குட்டி சைஸ் தான் இயக்குது. அது எவ்வளவு சைஸ் தெரியுங்களா? நம்ம ஞானி எழுதி வச்சுட்டு போயிருக்கார் திருமூலர். வள்ளல் பெருமானார் அவரை மிக சிறப்பாக போற்றினார். திருமந்திரம் எடுக்க வேண்டும் என்று அவருக்கு அவ்வளவு விருப்பம்.
அந்த திருமூலர் சொல்றாரு, உயிரின் அளவு என்னன்னு அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு. அது பாட்டு சொல்றாரு. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 ஒன்றே. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 ஒன்றே. எந்த விஞ்ஞானியும் இதை இப்ப சொல்லல. இப்ப வேணா எலக்ட்ரானுடைய அளவு என்ன, அணுவினுடைய அளவு என்னன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்மால 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் உயிரினுடைய அளவு என்னன்னு. சோ அவ்வளவு சின்ன உயிர் இயக்குது. அதுதான் நுண்ணுடல். இது 2வது உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இதுக்கு மேல இன்னொரு பாடி இருக்கு. அதுக்கு காசல் பாடின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல காரண உடல். இந்த பிசிக்கல் பாடியை இயக்குவது ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடியும் இயக்குவதுதான் காசல் காரண உடல். இந்த சூட்சுமம் என்பது சக்தி வடிவம். இந்த சக்தியும் இயக்கிறது தான் சிவ வடிவம். சொல்லுவாங்க, ஒரு சின்ன வார்த்தை தான். தாய் என்பது உண்மை, தந்தை என்பது நம்பிக்கை. புரியுதுங்களா? தாய் என்பது உண்மை. நான் நேரா பாக்குறேன், பக்தி. அதான் பக்தின்னு சொல்லுவாங்க. பக்தினா என்ன? பக்தி என்பது ஞானம் என்பது தாய். நேரா பாக்குறோம், நான் அனுபவிச்சுட்டேன். தந்தை என்பது நம்பிக்கை. இவ தாய் சொல்லி நம்ம கேட்கிறோம். தாய் சொல்றா, நம்புறேன் நான், அவ்வளவுதான். அது போல சிவம் என்பது நம்பிக்கை. சக்தி என்பது நேரா பாக்குறோம். இந்த எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப இது சக்தி என்றால் உள்ள இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடியை நீங்க சிவமா எடுத்துக்கலாம். நுண்ணுடலை பார்த்து விட்டால் இது சக்தி, அதற்கு மேலானது சிவம், காசல்வாடி. நீங்கள் காசல்வாடியை சக்தியா பார்த்தா அதுக்கு மேலா இந்த காசல்வாடியும் காரண உடலையும் இயக்குறது மகா காரணம் ஒண்ணு இருக்கு. இப்படிதான் போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஐயா உள் ஜோதி உள் ஜோதி உள் ஜோதின்னு வரு. நீ முதல்ல இந்த ஜோதியை பாரு, இதை இயக்கிறது எதுன்னு கொஞ்சம் பாரு, இதை இயக்கிறது உள்ள என்னன்னு பாரு. நிறைய வரிகளை ஐயா அகவல்ல வச்சிருப்பாரு. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. மாதிரி நிறைய வரி இருக்கு. இந்த சிற்ஜோதியின் இயல் ஒரு ஆதி அந்தம் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. நீ உள்ள 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 போ. இந்த ஸ்தூல தேகத்துக்கு எது காரணம்? ஓ, இந்த உயிர் இயக்குதா? இந்த உயிரை எது இயக்குது? ஓ, இந்த காரண உடல் இயக்குதா? இந்த காரண உடல் எது இயக்குது? ஓ, மேல இருக்கிற மகா காரணம் இயக்குதா? இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் ஞானம். இதுதான் ஐயா சொல்றாரு. அப்போ இந்த 3 உடல் இருக்குல்ல, ஐயா பார்த்தாரு. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒரு எல்லை வரைக்கும் தானே போறாங்க. தேகத்தை நீட்டிக்கிறது எப்படி இவங்க மரணமில்லா பெருவாழ்வு? இந்த தேகத்தையும் நான் அந்த தேகமா மாத்தணுமே. இறைவா, உன் தேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. நான் நீயா மாறணும்னா இந்த ஸ்தூலம் உன் ஸ்தூலத்தோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி, உன் ஸ்தூலம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. அப்ப இந்த தேகத்தை இறைவனினுடைய சுத்த தேகமா மாத்தினார். உன்னுடைய சூட்சுமம் ஒண்ணு இருக்கும்ல பிரபஞ்சத்துல. இப்ப பிண்டத்துல ஒண்ணு இருக்குன்னா அண்டத்துல எப்படி இருக்க நீ? என்னுடைய சூட்சும தேகம் தான் பிரணவம். இந்த உள்ள இருக்கு இல்லையா ஆஸ்ட்ரல் பாடி, அதுதான் பிரணவம். சோ அதை பிரணவ தேகமாக மாற்றினார். கலங்கங்களை போக்குதல் தான். அதற்கு பிறகு நம்மளுடைய காரண தேகம் தான் ஞான தேகம். சோ அதை இறைவனினுடைய ஞான தேகமாக மாற்றினார். ஈஸியா சொல்லிட்டோம். சுத்த பிரணவ ஞான தேகம். தன்னுடைய சூழ தேகத்தை இறைவனின் சுத்த தேகமாக மாற்றினார். தன்னுடைய சூட்சும தேகத்தை இறைவனினுடைய பிரணவ தேகமாக மாற்றினார். தன்னுடைய காரண தேகத்தை இறைவனின் ஞான தேகமாக மாற்றினார். மாற்றினாரா, மாற்றப்பட்டாரா? இதுதான் ஐயா இழந்த மரணமிலா பெருவாழ். இறைவன் எப்படி இருக்கிறாரோ இயற்கையில் அப்படியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதைத்தான் சொல்றாரு. இதுவரை யாருமே அதை பண்ணல. எல்லோரும் ஒரு நிலை வரைக்கும் போனாங்க. இந்த தேகத்தை நீட்டித்தார்கள். இந்த தேகத்தை நீட்டித்தலே மரணமிலா பெருவாழ்வு என்று நினைத்தார்கள். இல்லைன்ட்டார் ஐயா. இது தேக நீட்டிப்பு. தேகம் இருக்கிறது வேற, மரணமிலா பெருவாழ்வு வேறையாச்சே. திரும்ப வேற ஒரு தேகம் எடுத்து நீ முடிக்கணும். இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த சிறைச்சாலையிலேயே நீ இருக்கிறாயே.
ஜீவசமாதி அடைவது என்பது மரணமில்லா பெருவாழ்வு இல்லை, அது தேக நீட்டிப்புன்ட்டார் ஐயா. ஐயா அடைந்தது தேகத்தை இறைவன் தேகமாக மாற்றினார். இதுதான் அவர் அந்த சித்தி வளாக திருமாலையில் அடைந்தது 1874 ஆண்டு ஜனவரி 30. அதைத்தான் இன்று வரையில் வடரூர் பெருவெளியிலே பூச திருநாள் மகா ஜோதி தரிசனம். அந்த நாள் அன்று அவரோடு இறைவன் இரண்டர கலந்தார். அதற்கு முன்பு எழுதியதுதான் இந்த அகவல். ஐயாவுடைய தேடல் 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 ஐயாக்கு அப்ப 1872 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 ஒரு இரவில் ஐயாவோடு இறைவன் கலக்கிறார். அப்படி கலந்த பொழுது இறைவனாக அவர் கொட்டிய கொட்டல் தான் 1596 வரிகள் அடங்கிய அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல். இறைவனே தன்னை பற்றிய எல்லா ரகசியங்களையும் கொட்டினார். இவ்வளவுதான்ப்பா, இத படிங்கப்பா, என்னை பத்தி ஏன் இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு தெளிவின்மைகள், அகவலை படி, எல்லாம் தெரிஞ்சிடும். உயிரை பற்றிய விளக்கமா, மனதை பற்றிய விளக்கமா, ஆன்மாவை பற்றிய விளக்கமா, பிறவியை பற்றிய விளக்கமா, ரணவத்தை பற்றிய விளக்கமா, என்ன வேணும்டா உங்களுக்கு இந்த அகவலை படி. சில விளக்கங்கள்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி கொடுத்திருக்கோம். ஆனந்தமில்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெருஞ்சோதி, வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி. ஐயா சொல்றாரு, வித்து ஒண்ணுதானே. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறீங்க, பெரிய கார்டன் வச்சிருக்காங்க, பெரிய கார்டன். இல்லாத காய்கறி இல்ல, இல்லாத பழம் இல்ல, இல்லாத கீரை இல்ல, இல்லாத தானியம் இல்ல, இல்லாத கிழங்கு வகை இல்ல, பூ வகைகள் இல்ல. போய் கேக்குறீங்க, எப்படிங்க எப்படிங்க? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு விதை தான் போட்டேன். இவ்வளவு காய்கனிலாம் கிழங்குகளும் கீரைகளும் வந்து எப்படி பாப்பீங்க? நிஜமாங்க, ஒரு விதை போட்டங்க வாங்கிட்டு வந்து இத்தனை பழங்கள், இத்தனை காய்கறிகள், இத்தனை செடி கொடிகள், இத்தனை மலர்கள்லாம் வந்தது. நம்புவோமா? நான் நம்பிதான் ஆகணும். இறைவன்ற ஒரு விதை தான் போட்டான். நீங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு போங்க. இப்ப தமிழ்நாடு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க வேற ஒரு பகுதிக்கு போங்க, வேற ஒரு நாட்டுக்கு போங்க. இப்ப நாங்க டார்ஜிலிங் போயிருந்தோம். டார்ஜிலிங்ல கேங்டாக், அங்கதான் வைல்டு ஃப்ளவர்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. அதாவது காட்டு மலர்கள், அவ்வளவு கலர்ஃபுல் பூக்கள். அப்பா, அது பார்க்கும் போதே நமக்கு மூர்ச்சை விடணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கலர்ஸ, இப்படியெல்லாம் கலர்ஸ் இருக்குமான்ட்டு. பூக்கள்ல வைலட்டு, எல்லோ, பிங்க், பிங்க்ல பல வகை, ரெட்ல பல வகை. இப்ப நம்ம சாதா செம்பருத்திய பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், எத்தனை வகையான செம்பருத்தி. எப்படிங்க இது? சிங்கப்பூர் போயிருந்தோம். அங்க வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா ஏசியன் அக்வாரியம். அவங்க அந்த கடல் செயற்கை கடலை உருவாக்கி கடல் வாழ் உயிரினங்களுக்கான கண்காட்சி. இல்லாத மீன் வகை இல்ல, அதை மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க. அதுல அந்த மீன் வகைகளை பார்த்து அதாவது நம்ம அந்த கண்ணை நகர்த்தவே முடியல, டைம் இல்ல நமக்கு. நீங்க இமேஜினே பண்ண முடியல, இப்படி எல்லாம் மீன் வகைகள் இருக்கா? ஒரு பிங்க்ல அவ்வளவு அழகழகான பிங்க், நம்ம எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு கோல்டு கலர், எல்லோ கலர், பச்சை கலர், டார்க் ஊதா கலர்ல எத்தனை மீனுங்க. ஊதால அத்தனை வகை ஊதா மீன், கருப்பு மீன், வெள்ளை மீன், இவ்வளவு குட்டி மீன், இவ்வளவு பெரிய மீன், வகை வகையா மீன், வடிவா எத்தனை, பாம்பு மாதிரி எத்தனை மீன், திமிங்கலம் மாதிரி எத்தனை. ஓ எப்பா, இறைவா உனக்கு வேலை வெட்டி இல்லடா, உட்காந்து டிராயிங் பண்ண உட்காந்துருக்கான் அவன். அதுக்கு மூக்கு ஒரு மாதிரி, கலர் ஒரு மாதிரி, கோடு ஒரு மாதிரி, அதுக்கு ரெக்க ஒரு மாதிரி. இதுல வெறும் மீன் வகைகளே இப்படின்னா, பறவைகள்ல எத்தனை பறவைகளினுடைய கண்காட்சிக்கு போங்க. டே சும்மா இருந்துடா நீ, அப்படிதான் எனக்கு தோணும். இந்த மயில் கழுத்தை பாருங்க, கலரை பாருங்க, அதனுடைய கொம்பு பாருங்க, எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. அப்போ வித்தியல் ஒன்றாய் ஐயா சொல்றாரு, வித்தியல் ஒன்றா. இதுதாங்க ஐயா சொல்றது. கடவுளை நினைச்சு வியந்து பாருங்கடா. வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதின் வரையா. வித்து ஒன்னா, விளைவு இவ்வளவா? எப்பேற்பட்ட சித்தண்டா அவன், எங்கடா போய் சித்து வேலையை பார்த்துன்னு பல்லிழிச்சுன்னு உக்காண்டு இருக்கீங்க?
இவனை பார்த்துட்டா எங்கேயும் போய் வியக்க மாட்டோம், கெத்தா பார்ப்பீங்க. எதுக்கு? என் இறைவனை விட சித்து வேலை யார் செய்ய முடியும்? என் உடம்புக்குள்ள 1000 சித்து வேலை. நான் சாப்பிடுற சாப்பாட ரசமா, ரத்தமா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, விந்துநாதமா மாத்திட்டு இருக்க இந்த சித்து வேலை உள்ள நடக்குது. இதை விட என்னடா சித்து இருக்கு? இந்த குரல் எப்படி வருதுன்னு இதை யோசிக்கவே நம்மால முடியல. எப்படி நான் பார்க்கிறேன், எப்படி பேசுறேன், எப்படி கேட்கிறேன், எவ்வளவு சித்து வேலை. என் உடம்ப விடவா ஒரு சித்து வேலை இருக்கு? எங்கேயும் போய் வியக்க முடியல. ஏன்? இறைவனை அதாவது பாரதி சொல்லுவான், பூமியில் இனி எவருக்கும் அடிமை செய்து வாழும், பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னுவான். பணியேன் பின் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன்வர் அபிராமிப்பட்டார். உன்னை வியந்த இந்த கண்களும் இந்த மனமும் இந்த எண்ணமும் வேற எதையும் வியக்க தெரியலப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதான் ஐயா சொல்றார், வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி வள்ளல் பெருமான சொல்றார், அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதின்பார். இப்படியெல்லாம் இது திருவருட்பா. இப்படியெல்லாம் அகவல்ல அவர் அளித்த விளக்கங்கள் சாதாரணம் கிடையாது. ஐயா சிலது சொல்லுவாரு, ஜோதியுள் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதியன்றருளிய அருட்பெருஞ்சோதி. இது அகவல். இந்த சொரூபம்ன்ற வார்த்தை ஐயா யூஸ் பண்ணுவாரு. நமக்கு தெரியும், அருவம் தெரியும், உருவம் தெரியும், உருவம் தெரியும். சொரூபம் நீங்க வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க, ஆனா அதுக்கு விளக்கம் தெரியாது. நம்ம சொரூபம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வேற என்ன சொரூபம்? ஆனா அதுக்கு ஐயா விளக்கம் இருக்கு. உருவம் தெரியும், பிசிக்கல் உருவம். அருவம் தெரியும், என்ன தெரியாது. தெரியும், நமக்கு தெரியாது என்பது தெரியும். அருவம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாது, அதானே அருவம். உருவம்னா என்ன? மௌனத்துல இருக்கீங்க, உடனே லிங்கம்னு அடையாளம் காட்டலாம். பட் அந்த அடையாள குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? உருவம் தெரியும், அருவம் தெரியாது. உருவம் என்பது என்ன? கண்ணுக்கு தெரியாது, ஆனா மற்ற புலன்களால நீங்க அறிய முடியும். காற்று உருவம், கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அது என்னை தழுவி செல்லும். பூக்களின் வாசம் என்னால பார்க்க முடியாது, ஆனா என் மூக்குல நுகர்ந்து உருவம். உணவுகளின் சுவை என்னால பார்க்க முடியாது, பார்த்தவனே சாப்பாடு சுவையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டு பார்க்கணும், அதான் உருவம். இருக்கு, சுவை இருக்கு, ஆனா என்னால பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாது, மற்ற புலன்களால் உணரக்கூடிய ஒன்று உருவம். மற்ற புலன்களாலும் உணர முடியாது, ஆனா இருக்கு, அதுதான் அருவம். கண்ணால் பார்ப்பது உருவம், கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் மற்ற 4 புலன்களால் உணர முடியும், அது உருவம். கண்ணாலும் பார்க்க முடியாது, மற்ற புலன்களாலும் உணர முடியாது, ஆனால் இருக்கிறது, அதுதான் அருவம். சரி, சொரூபம்னா என்ன? இதத்தான் விளக்கம் சொல்றாங்க. ஐயா சொல்றாரு, இந்த ஸ்தூல தேகம் உருவம், இந்த மனம் இருக்கு, அது உருவம். இந்த மனதுக்குள்ள இருக்கிற ஆன்மா அருவம். அப்ப சொரூபம் தெரியாது. இந்த 3ஐயும் ஒருத்தன் இயக்குறான்ல, அவன் அருவமா, உருவமா, உருவமா? தெரியாதுப்பா. அதான்டா சொரூபம். நீ உன்னுடைய நல்ல இப்போ நீங்க நல்லா வந்தீங்கன்னா கடவுளை பற்றி விளக்கம் வந்துடும். கொஞ்சம் லேசில் எடுத்துக்காதீங்க. நீ உன் 6வது அறிவினுடைய எல்லையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற உருவம், உருவத்தை வச்சு கடவுளை நீ இமேஜின் பண்ணக்கூடாது. அவன் ஆனா, அவன் பெண்ணா, அவன் அலியா? இங்க உலகத்துல ஆண் பெண் அலி இருக்கு, வேற உலகத்துல இன்னும் ஒரு பாலினம் கூட இருக்கலாம். எத்தனை பாலினம் இருக்கும்? நம்ம ஆணு பெண்ணு அலி வச்சுட்டு நம்ம யோசிக்க கூடாது. அதனாலதான் மாணிக்கவாசகர் ஆணாக பெண்ணாக அலியாக அதுவும் கடந்த நீனுவர். அவன் ஆனா பெண்ணா, ஆணும் பெண்ணுமான அலியா? அவன் உருவமா, அருவமா, உருவமா? இல்லடா, அதுக்கும் மேல. இதத்தான் விளக்குறாரு இந்த வரி. அப்பேற்பட்ட விளக்கம். ஜோதியுள் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்றருளிய அருட்பெருஞ்சோதி. விளக்கம்ங்க ஐயா. ஜோதிக்குள்ள ஜோதினா இந்த ஸ்தூல ஜோதி, சூட்சும ஜோதி, காரண ஜோதியை கடந்து அந்த ஜோதியில போய் அந்தமா நில்லு. அது சொரூபம் காட்டும். அது அருவமா, உருவமா, உருவமா? இல்ல, சொரூபம். அது எப்படி தெரியாது.
ஏன்? உன் 6வது வரைக்கும் அவ்வளவுதான் எல்லை. அத உருவம்னு சொன்னாலும், அருவம்னு சொன்னாலும், அருவுருவம் சொன்னாலும் உன் வரையறைக்குள்ள வந்துரும். உன் வரையறைக்கு உட்படாதது. உன் எண்ணத்திற்கு ஆட்படாதது. உன் விளக்கத்திற்கு உட்படாதது. அதுதான்டா கடவுளு. நீ ஒரு எல்லைக்குள்ள வச்சுட்ட அது கடவுள் இல்லடா. அதான்டா கடவுளு. இது புரிஞ்சவன் தான் கடவுள புரிஞ்சுக்கிட்டான். நான் எல்லாம் புரிஞ்சேன். கடவுள் அருவம் தான் வாதாடினாலும் தப்பு. கடவுள் உருவம் தான்னு சொன்னாலும் தப்பு. கடவுள் அருவுருவம் தான்னு சொன்னாலும் தப்பு. தெரியாதுப்பா. அவன் எல்லாமாவும் இருப்பான். அத கடந்தும் இருப்பான். இவன் தான்டா ஞானி. இவன் கடவுள் அருவம் தான் அப்படின்னு நீங்க உண்மை நம்ம முட்டாள்கள் சண்டை போட்டுக்கிறோம். ரொம்ப அழகா புத்தர் விளக்குவாரு. உள்ள எடுத்துட்டு போங்க. புத்தரிடத்தில் ஒரு கூட்டம் வருது. ஒரே சண்டம். பயங்கர சண்டை. ஒரு 10 பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் உங்க விருப்பம். என்ன சண்டைன்னா, கடவுள் அருவமா, உருவமா, 1ஆ, 2ஆ, அருவுருவமா, இல்ல இந்த சமய கடவுளா, அந்த சமய கடவுள் தான் பெருசான்னு சண்டை போட்டுக்கிறோம்ல. ஒரு கற்பனைக்கு. இப்ப போட்டுக்கிறோம்ல. அப்ப போட்டிருக்காங்க அந்த சண்டை. பயங்கரமான சண்டை. எங்க கடவுள் தான் பெருசு, எங்க கடவுள் தான் பெருசு, கடவுள் 1 தான், கடவுள் அருவம் தான், கடவுள் இப்படின்னு ஒரு குரூப் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வருது. புத்தர்கிட்ட அந்த கேஸ் வருது. ஐயா இங்க பாருங்க, அந்த இளைஞர்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால இத்தனை உயிர்கள் போச்சு. இல்லையா? போச்சு. புத்தர்கிட்ட வழக்கு வருகிறது. இப்ப புத்தர் சொன்னாரு, சரி இந்த வழக்க விடுங்க. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன்னாரு. புத்தர் ஏதோ வழக்கு தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா கதை சொல்றாரு. இல்ல கொஞ்சம் கேளுங்க. இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கான். அவன் ஓன்னு அழுதுட்டு உங்க முன்னாடி வரான். என்னன்னு போய் நீங்க கேட்குறீங்க. அழுதுகிட்டே இருக்கான். விளக்கமே குடுக்க மாட்டேங்கிறான். ஓன்னு அழுதுகிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். நீங்க பலமுறை கேட்குறீங்க. என்னய்யா இப்படி கதறி கதறி என்னதான்யா வேணும்? எனக்கு பொண்ணு வேணும். பொண்ணு ஆமா. ஒரு பொண்ண நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அப்படியா? இதுக்கா இப்படி அழுவுற? இந்த பொண்ணுக்காகவா இப்படி அழுவுற? எந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. தெரியாது. அவ ஊர் தெரியுமா? தெரியாது. பேரு? தெரியாது. அவங்க அம்மா, அப்பா? தெரியாது. அவ எப்படி இருப்பா? தெரியாது. எப்ப பார்த்த? அதுவும் தெரியாது. யோவ்! யார்யா நீ? பேரு தெரியாது, ஊர் தெரியாது, எங்க இருக்கான்னு தெரியாது, அம்மா, அப்பா யாருன்னு தெரியாது, பார்த்ததும் கிடையாதுன்ற ஆனா அந்த பொண்ணு வேணும். புத்தர் இதை சொல்லிட்டு கேட்கிறாரு இந்த இளைஞர்களை. நீங்கள் இவனை எப்படி பார்ப்பீர்கள்? அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. மகா முட்டாள். அவன் மகா முட்டாள். அப்ப நீங்க யாரு? இப்ப நீங்கல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரு சண்டை போட்டுக்கிறீங்கல்ல. கடவுள் 1, 2, கடவுள் அருவம், உருவம், எங்க சாதி கடவுள், எங்க சமய கடவுள். இந்த கடவுள் நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களாடா? எல்லாம் பார்த்தாங்க. பார்த்ததில்ல. உங்க அம்மா, அப்பா? நீ சொல்ற யார் யாரோ கடவுள பத்தி சொல்றாங்க. அவங்க கிட்ட கேட்டுருக்கீங்களா? பார்த்துருக்காங்களான்ட்டு? பார்த்ததில்ல. அப்படி பார்க்காத கடவுளுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, அப்ப நீங்க யாருடா? அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல. பார்த்தவன் போட மாட்டான். வள்ளல் பெருமானார் போடுவாரா? டேய் பார்த்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? டேய் நீ தான்டா கடவுளு. உனக்குள்ள இருக்க அன்பு தான்டா கடவுள். இதுதான் புரிதல். நமக்கு என்னன்னே தெரியாம போட்டு சண்டை போட்டு இப்போ கடவுளின் பெயரால ஒரு பகல்காம்ல வந்து நீ என்ன பேரை சொல்றன்னு சொல்லி அத்தனை பேரை சுட்டு கொண்டானுங்களே, உண்மையாக அவன் கடவுளை பார்த்திருந்தால் AK-47 எடுத்து இத்தனை உயிர்களை சுடணும்னு தோணி இருக்குமா? கடவுளை பார்க்கல. நீ கடவுளுக்காக நீ வந்து சண்டை போடுறியா? கடவுள் அதை ஏற்றுக்கொள்வாரா? எல்லாருடைய கடவுள் ஒண்ணுதானையா? நீ கும்புற கடவுள், அவன் கும்புற கடவுள், நாமம் தானே வித்தியாசம். நீ என்ன பேரை சொல்றதுன்னு அவன் சுட்டான். நீ தண்ணி குடிக்கிறியா? அப்பன்னா நீ ஆள் கிடையாது. நீ இனிமே வந்து வாட்டர் தான் குடிக்கணும். அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா நம்ம எப்படி சிரிப்போம்? சிரிப்பு தானே வருது. ஏன்? நமக்கு மொழி தெரியுது. டேய் வாட்டர்னாலும் தண்ணினாலும் ஒண்ணு தான்டா. ராமன்னு சொன்னா என்ன? அல்லான்னு சொன்னா என்ன? எல்லாம் ஒண்ணுதானே. இந்த புரிதல் இல்லாம தானே இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம். இதையெல்லாம் தீர்க்க வந்ததுதான் சன்மார்க்கம். அப்ப அந்த கேட்கிறாரு, புத்தர் கேட்கிறாரு, அவனை நீங்கள் முட்டாளாக பார்க்கிறீர்களே, அப்ப நீங்கள் யார்? சொல்லிட்டு பார்க்காத கடவுளுக்கும், கேட்காத கடவுளுக்கும், புரியாத கடவுளுக்கும் இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறீர்களே, இப்பொழுது உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளுக்காக சண்டை போடுகிறீர்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி. இந்த நீங்கள் சொல்லுகின்ற எல்லா கடவுள்களுக்கும் ஒரு பொது தன்மை உண்டு. அது என்னன்னு கேட்டாரு. அன்பு. அப்படி இருந்துட்டு போங்கடா.
எல்லா கடவுளுக்குள்ளும் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. நீ அல்லான்னு சொன்னாலும், இயேசுன்னு சொன்னாலும், புத்தர்ன்னு சொன்னாலும், எந்த கடவுளாக சொன்னாலும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இன்னும் பேரே தெரியாத எந்த கடவுளா இருந்தாலும் எல்லாரும் நம்புற ஒரு தன்மை இருக்கு. கடவுள் அன்பானவர். நீ இருந்துட்டு போயேன்டா. அந்த கடவுளின் பெயரால அன்பை மறந்துட்டு சண்டை போடுறியே. இதுதான் வள்ளல் பெருமானார் சூட்சுமமே. ஐயா சொல்லுவாரு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சாதி, சமய சங்கற்ப விகற்பங்களும், வர்ணாசிரம சங்கற்ப விகற்பங்களும் என் மனதில் பற்றாவண்ணம். ஏன்? என் அன்புக்கு அது தடைப்பா, அது எனக்கு வேண்டாம். சாதி தடையா இருக்கா? என் அன்புக்கு அது தடையா இருக்கா? அது எனக்கு வேண்டாம். சமயம் தடையா இருக்கா? அது வேண்டாம். அப்ப எது எனக்கு? எது அன்பை விளைவிக்குதோ அதுதான் எனக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஒண்ணுயா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். மனுஷன்ற ஒரு பொதுத்தன்மை போதாதா? இது மனிதநேயம். ஐயா பார்த்தாரு, டேய் உயிர்டா நீங்க எல்லாரும். ஒரு உயிர் தானே. அதுதான் ஆன்மநேயம்னாரு ஐயா. இதுதான் ஐயாவுடைய கொள்கை. எல்லாரும் உயிர் தானே. எல்லார்ட்டையும் நேசமா இருந்துட்டு போங்களேன். இதெல்லாம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், அகவல் படித்தால் கிடைக்கும். நீங்க அகவல் படிங்க, அகவல் படிங்க. எல்லா ஞானமும் கிடைக்கும். எக்ஸ்ட்ராடினரி ஞானத்துக்கு நீங்க போவீங்க. இந்த ஞானம் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு தானாக வெளிப்படும். உலகியல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வரி 2 இந்த சொல்றேன் இல்லையா, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே என்ன சொல்றாராம் இறைவன், இவர் பல நாள் ஏக்கம். எனக்கு உண்மை சொல்லு உண்மை சொல்லுன்னு சொன்னியே ராமலிங்கம், இதோ சொல்றேன் வா. நான் எனக்குள்ள எல்லா உயிரும் இருக்கு, உயிர்களுக்குள்ள நான் இருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டியா? இனி நீ என்ன பண்ணணும்? உயிர் நலம் பரவுக. எல்லா உயிர்களுக்கும் போய் சேவை செய் ராமலிங்கம் நாரான் இறைவன் என்று உரைத்த மெய் சிவமே. இந்த கொள்கை நீ உலகத்துல இருக்க எல்லா சமயங்களும் எடுத்துக்கிட்டா உலகம் எப்படி இருக்கும்? அதான் சுத்த சன்மார்க்கம் பரவணும்னு சொல்றது. எல்லாருக்குள்ளயும் சுத்த சன்மார்க்கம் பரவுனா என்னடா நீ எனக்கு என்னுடைய கருத்து, நீ எந்த சமயமா கூட இருந்துகிட்டோம், எந்த சாமியம் இந்த ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டோம். உயிர் நலம் பரவுங்க. நீ உனக்கு பிடிச்ச எந்த கடவுள் வேணாலும் எடுத்துக்கோ, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனா உயிர் நலம் பரவுதல் என்கிற அந்த வழிபாடை மட்டும் மாத்தாத. உன் வழிபாடை மாத்தாத. இதுதான் ஐயாவுடைய சுத்த சன்மார்க்க நெறி. இது இல்லையே. உங்களுக்குள்ள இவர் விதைக்கப்பட்டதுன்னா நீங்க இனி வாழ்க்கையில நீங்க கம்பீரமா இருப்பீங்க. சன்மார்க்க நெறியில் நிற்பவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். வள்ளல் பெருமானார் நம்ம வாழ்க்கையில வந்துட்டார்னா இனி நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் கம்பீரமாக இருக்கும், தன்னம்பிக்கையோடு இருக்கும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்போம். இவ்வளவுதான் வார்த்தை. ஆனா நீங்க செய்ய போறது அவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கும். உங்களால நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்க ஒரு கண்ணால ஒருத்தவங்களை பாக்குறதுனால அவங்களது எல்லா பிரச்சனையும் தீரும். சத்தியம் சொல்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது பலிக்கும். நீங்க இருக்கிற இடத்துல தீமை நடக்காது. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு வண்டியில பிரயாணம் பண்றீங்கன்னா அங்க அத்தனை உயிர்களுக்கு ஆபத்துன்னா நீங்க இருக்கிறதுனால அத்தனை உயிர்களும் காப்பாற்றப்படும். நீங்க ஒரு நோயுற்றவரை போய் சந்தித்தீர்கள் ஏனால் அவர்கள் நோயிலிருந்து உங்கள் பார்வை போதும். ஐயான்னு நீங்க ஒரு வார்த்தை அப்படி நின்னு கேட்டீங்கனாலே போதும். உங்களுக்காக ஐயா வந்து அங்க குணப்படுத்துவார். எத்பாவம் தத்பவத்தே. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவ. ஐயா உங்களை அவரளவுக்கு உயர்த்திடுவார். அதெல்லாம் வாழ்க்கை. செத்து போறது, வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தவனை சாகிறதா வாழ்க்கை. அந்த இடைப்பட்டதுல எப்படி வாழ்ந்துட்டு போறோம்னு இருக்கு நமக்கு. அதனால் அன்பு உள்ளங்களே, அகவல் என்பது சாதாரண இல்லை. ஒரு ஒரு துளி கூட எடுத்து நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்கல. பாராயணம் தான் இன்று தீர்வு என்று எனக்கு உணர்த்தப்பட்டது. மக்களுக்கு அகவல் பாராயணத்தை காட்ட வேண்டும். நிறைய நோய்கள் குணமாயிருக்கு. தீர முடியாத பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட அகவல் பாராயணத்தினுடைய பெருமையும் வள்ளல் பெருமானாரினுடைய பெருமையையும் ஒருவாறு இணைத்து சொல்லியிருக்கோம். இது முடிவதல்ல. ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருக்கோம். ஐயாவை பற்றியும், அகவல் பாராயணத்தை பற்றியும், அகவலை பற்றியும்.